ஹலோ மீ திஸ் இஸ் பேங்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜெமினோட ஒன் ஷாட் பார்க்கலாம், அப்சஸ்ட் வித் மொரம் பொண்ணு. ஸோ இதை வந்து யார் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, மொச்சி பேபி அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு ஜூலை 3 தான் பர்த்டே. பட் அன்றைக்கி என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ சாரிடா மொச்சி பேபி, மன்னிச்சிருங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அவங்க வந்து கண்டென்ட் வந்து எப்படி கேட்டாங்கன்னா, ஜெமன் வந்து ஒயின் மேலே ரொம்ப அப்சஸ்டாக வேணும் அப்படின்ற மாதிரி ஜெமனுக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க வெயிட் பண்ணி உங்கள் வீடியோவுக்கு நான் வெயிட் பண்ணுறேன்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்காக வெயிட் பண்ணி இந்த ஒன் ஷாட்டை கேட்கறதுக்கு ரொம்ப தேங்க்யூ மொச்சி பேபி. ஸோ ஓகே மிஸ், வாங்க அப்படி ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, ஓகே, நம்ம கேரக்டர் என்ட்ரு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஜெமன் பார்த்தீங்கன்னா உங்களோட மாமா பையன், அதாவது உங்கள் அம்மாவோட தம்பி பையன், ஓகேவா? நீங்கள் வந்து ஜெமனோட அத்தை பொண்ணு, ஓகேவா? ஸோ அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையை நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு அப்சர்ஷன் இருக்கணும், அதாவது ஜெமனுக்கு வந்து ஒயின் மேலே ரொம்ப அப்சஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ மேபி இந்த கண்டென்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ பார்த்துட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. தென் லைக்கும் நிறைய பேர் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. வியோட ஒன் ஷாட் நிறைய பேர் பார்த்தேன். ஸோ வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுதான் ஒரு மாதிரி ஹர்ட்டாக இருக்குது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது 3 மட்டும் எனக்காக பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் வந்து இந்த கண்டென்ட் போட்டால் இவ்வளோ பேர் பார்ப்பாங்க, இவ்வளோ பேர் லைக் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரிய வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். அக்கா இந்த மாதிரி கண்டென்ட் வேணாம், நீங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னால் கூட நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ கமெண்ட் பாக்ஸ் அதுக்காக தான் இருக்குது. உங்களோட ரிவ்யூ நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், நான் ஒன்றும் கோச்சிக்கலாம் மாட்டேன். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம். அக்கா இதை மாற்றிக்கோங்க, இதை நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் சொன்னால் கூட நான் கண்டிப்பாக மாற்றிப்பேன். நான் ஹர்ட் ஆக மாட்டேன். தென் வந்து நான் உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். ஸோ ஓகே, உங்களோட சப்போர்ட் இது மூலிமா எனக்கு காட்டுங்க, ஓகே ஆமஸ்? நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்ப வளவலன்னு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீன் அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு வீட்டில் பார்க்கலாம். ஸோ ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்கும் அந்த பிளேஸே. அந்த கிராமத்தில் ஒரு குட்டியான அழகான வீடு, அங்கே நிறைய வயல்வெளிலாம் இருக்குது. அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்காரு. அவர் வேலை யாரும் இல்லை, நம்ம மொயினோட அப்பா தான். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருக்க நிலத்தெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் மொயினோட அம்மா, என்னங்க இன்னைக்கு எவ்வளோ தாங்க வேலை இருக்குது, இன்னைக்கு எவ்வளோ வேலை பண்ண போகிறீங்க? அந்த சைடில் எல்லா இடத்துலையும் நீங்கள் தண்ணி பாய்ச்சிட்டிங்களா? இல்லைனா கொடுங்க, நானே தண்ணி பாய்ச்சிட்டு வரேன் டேங்கை திறந்து விட்டு அப்படின்னு ஒயனம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஒயனப்பா பார்த்துட்டு, இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒழுங்காக தண்ணியை பாய்க்க சொன்னால் ஒழுங்காக பாய்க்க மாட்டேன், வேணாம். ஆமாம், ஒயன் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு ஒயனப்பா கேட்குறாரு. இப்போ அப்படியே ஒயனம்மா பார்த்துட்டு, அவள் கோலம் போட்டுட்ருக்காங்க, நான் தான் காலையில் எழுப்பி விட்டேன், நானும் அப்பாவை வயல் சைடு போயிட்டு வரோம், நீ கொஞ்சம் கோலம் போடுமான்னு சொன்னேன், கோலம் போட்டுட்ருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நீ போய் பொண்ணை போய் பாரு போ அப்படி சொல்லிட்டு ஒயனப்பா அனுப்பி வைக்கிறாரு. இப்போ ஒயனம்மா பார்த்துட்டு, என்னங்க நீங்கள் வேலை நான் முடிச்சுட்டு வரேன், நீ அவளை போய் பாருப்போ, இந்த வேலையெல்லாம் அப்புறம் வேறு யார் பாப்பா, அதனால தான் இது முடிச்சுட்டு வரதுக்கு இன்னும் 2.5 மணி நேரம் ஆகும், அதனால நீ போய் பிள்ளைங்கள பாரு, நான் சாப்பிட்ற டைமுக்கு வந்துடுறேன் அப்படின்னு ஒயனப்பா சொல்லிகிட்ருக்காரு. என்னங்க எப்போங்க வருவீங்க? இன்னும் 2.5 மணி நேரம் ஆகுமா? அப்படி என்ன அங்கே வேலை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு ஒயனம்மா கேட்குறாங்க. ஒயனப்பா அப்படி தான், ஏய் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேம்மா, நீ நம்ம போய் பசங்களை போய் பாருப்போ அப்படின்னு ஒயனப்பா அனுப்பி வைக்கிறாரு. சரிங்க, எதா பண்ணிட்டு போங்க, பார்த்து செய்யுங்க, இங்கே தண்ணி பாம்புலாம் அதிகமாக இருக்கும், பார்த்து செய்யுங்க என்ன அப்படி சொல்லிட்டு ஒயனம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒயனப்போ சரின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஒயனம்மா நேராக வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. ஒயன் அப்படி தான் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. ஆக்சுவலி ஒயன் எப்பயுமே தாவணி தான் போடுவா, தாவணி போட்டுட்டு தலை குளிச்சிருப்பா. ஸோ வெள்ளிக்கிழமை, ஸோ அதனால் அவள் தலை குளிச்சு அப்படியே அவள் என்ன பண்ணியிருக்கானா அதில் கொண்டை கட்டியிருக்கா தொண்டை வச்சு. இப்போ அப்படியே ஒயனம்மா பார்த்துட்டு, ஒயன் என்னம்மா அப்படியே இருக்க, போ இப்போ முடி போய் தோட்டு போம்மா, கோலம் போட்டு முடிச்சுட்டு போகிறேம்மா அப்படின்னு வாங்கி சொல்லிட்டு இருக்கா. இல்லைம்மா சளி பிடிச்சிரும், வேணாம் இந்தா நான் போய் போட்டுக்கிறேன், நீ போய் முடியை உதறிப்போ அப்படின்னு ஒயனம்மா அனுப்பி வைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படி தான் கொண்டை போட்டிருப்பா, அதை அப்படியே விரிச்சு விடுறா. ஒயனோட முடி ரொம்ப லாங்காக இருக்கும். அப்படியே அவள் என்ன பண்ணுறான், அதை தூக்கி முன்னாடி போட்டு அப்படியே அழகாக தோட்டிகிட்டு இருக்கா. ஒயனம்மா அப்படியே கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அவங்க அப்படியே உள்ளே போய் டீ போட போயிட்டாங்க. இப்போ ஒயன் அப்படி தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவள் அப்படி கொஞ்ச நேரம் வெயிலில் நின்றுட்டு இப்போ அப்படியே நேராக உள்ளே வரா. அப்போ அவங்க அம்மா அப்படி டீலாம் போட்டு கொடுக்குறாங்க. ஒயன் அப்படியே தான், அம்மா
தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னு வாங்கி கேட்குறா. ம் உன் பக்கத்தில் தான் படுத்து தூங்கிட்டு இருந்தான், உள்ளே போய் பாருப்போ அப்படின்னு. இப்போ அப்படியே தான் நம்ம வயனம்மா அனுப்பி வைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வயனு இப்போ அப்படி தான் போய் ரூமில் போய் பார்க்குறா. ஸோ ரொம்ப பெரிய வீடுலாம் கிடையாது, ரொம்ப குட்டி வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் சைஸ் போல தான் இருக்கும். ஸோ கிராமத்துலலாம் வீடு எப்படி இருக்கும் அது போல தான் வயனோட வீடும். ஸோ அப்படியே தான் வயனு இப்போ அப்படியே தம்பி எழுப்பதுக்காக போகிறா. அவன் நல்லா இழுத்து முடி தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஆக்சுவலி இன்னைக்கு காலேஜ். ஸோ ஸோ காலேஜ் ஃபைனல் இயர் போக போகிறான். அதனால பசங்களாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ வயனோட தம்பி அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ ஆனால் இவன் இழுத்து முடி தூங்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே வயன் என்ன பண்ணுறானா, டேய் டேய் எழுந்துடுறா, நீ தானே ட்ரிப்பு போனா அதுதான் சொல்லிட்டு இருந்தா, இங்கே பாரு எழுந்துரி ஜே எழுந்துடுறா அப்படின்ற மாதிரி வயனிங் கத்திட்டு இருக்கா. இப்போ ஜேவும் அப்படி பெட்ஷீட்லாம் இழுத்து மூடிட்டு, அக்கா முடியலக்கா, உடம்புலாம் வலிக்குதுக்கா, ஓக்கா அப்படி சொல்லிட்டு ஜே மறுபடியும் இழுத்து மூடி தூங்கிட்டு இருக்கான். டேய் எழுந்திரிடா, நீ தானே பசங்களோட ட்ரிப்பு போகணும்னு சொல்லிட்டு இருந்த, எழுந்திரி, அம்மா வேறு கத்திட்டு இருக்காங்க, இந்தா டீ கொண்டு வந்திருக்கேன் பாரு அக்கா குடி. அக்கா வேணாங்க்கா, வேணாம் எதுவும் வேணாங்க்கா, தூக்கம் வருதுக்கா. டேய் ட்ரிப்பு போகணுன்னு சொன்னேன், அம்மா கிட்ட 500 1000 வாங்கிட்டு இருந்தியடா. அது வாங்கினேண்ணா, இப்போ எதுவும் மூடலக்கா, போக்கா அவனுக்கு வந்தா போ சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே வெளியா, அக்கா வயனக்கா, டேய் ஜே எங்கடா இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. டேய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கடா, அவனுக்கு அப்படியே போக சொல்லுக்கா, தூக்கம் வருதுக்கா அப்படி சொல்லிட்டு அவன் எழுத்து முடி தூங்கிட்டு இருக்கான். இப்போ வயன் என்ன பண்ணுறானா, டேய் உள்ளே வாங்கடா, அவன் பாரு உன் ஃப்ரெண்டு டே நல்லா இழுத்த முடி தூங்கிட்டு இருக்கான். என்னக்கா சொல்கிற, இழுத்த முடி தூங்கிட்டு இருக்கானா, அவனை கிளம்பி இருக்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரானுங்க. பார்த்தா ஜே நல்லா தூங்கிட்டு இருக்கான். டே ஜே எழுந்துடுறா, நீ தானடா ட்ரிப்பு போட்டு பறந்துட்டு இருந்த, எழுந்துடுறா டேய் அப்படி சொல்லிட்டு ஜேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுப்பிட்டு இருக்கானுங்க. ஜேவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் வந்திருப்பானுங்க. இப்போ ஜே அப்படி தான், டேய் போங்கடா உடம்பு வலிக்குதுடா. டேய் ஜே நீ தானடா சொன்ன நிறைய பிளான்லாம் வச்சுருந்தியடா, எழுந்து வாடா, மணி ஆகுதுடா, நம்ம எல்லாம் பேக் பண்ணி நாங்களாம் கிளம்பி வந்துட்டோம்டா, உன் வீட்டுக்கே வந்துட்டோம்டா. நீ என்ன சொன்ன, நான் தாண்டா ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து நிற்பேன்னு சொன்னல, எழுந்துடுறா அப்படி சொல்லிட்டு ஜேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழுக்கட்டமாக பிடிச்சி ஜேவை எழுப்பி கிளப்பி அப்படி வெளியே கூப்பிட்டு வராங்க. ஜே இன்னும் தூக்கத்தில் இருக்கான். இப்போ நீங்கள் அடப்பாவே, அக்கா சொன்னால் எழுந்திருக்க மாட்டேன், ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் மட்டும் எழுந்திருவேன் இல்லை ஜே அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைக்கா கட்டாயப்படுத்துகிறானுங்க ஃப்ரெண்ட்ஸு. சரிக்கா நான் கிளம்புறேன் அம்மா, நான் கிளம்புறேம்மா. அப்பா எங்க அப்படி ஜே கேட்குறான். தெரிலடா, அது அப்பா வயலில் தான் வேலை செஞ்சிட்ருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வயன் சொல்லிட்டு இருக்கா. இப்போ வயன் நம்ம பார்த்துட்டு, ஆமாம் ஆமாம் அப்பாவுக்கு இன்னும் 2.5 மணி நேரம் வேலை இருக்கான், வந்துடுவார் அப்படின்னு நம்ம வயன் நம்ம சொல்கிறாங்க. சரிம்மா அப்பாட சொல்கிறேண்ணா, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஜே கிளம்பிடுறான். இப்போ வயன் அப்படி என்ன பண்ணுறானா, டே ஜே இருடா அப்படி சொல்லிட்டு இப்போ வயன் அப்படி என்ன பண்ணுறானா, நேராக ரூம்க்கு ஓடிப்பா, பில்லோவுக்கு கீழே கொஞ்சம் மணி வச்சுருக்கா, அப்படி ஒரு 500 கிட்ட இருக்கும், அதை எடுத்து ஜே கையில் கொடுக்குறா. இப்போ ஜே பார்த்துட்டு, அகா எதுக்குக்கா அதெல்லாம், டேய் வச்சுக்கோடா, அங்கே பசங்க கூட தனியாக நீ காசு போட்டு நிறைய பொருள் வாங்குவாங்க பசங்கள்லாம், நீ தனியாக அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா எப்படா இருக்கும், நீ ஏதாவது வாங்கிக்கூடா உனக்குன்னு. அக்கா இதெல்லாம் வேணாங்க்கா, டேய் வாங்கிக்கூடா அப்படி சொல்லிட்டு வயன் என்ன பண்ணுறானா, அப்படியே அவன் பேண்ட் பாக்கெட்டில் எடுத்து வச்சிடுறா. இப்போ ஜே பார்த்துட்டு, சரிக்கா நான் கிளம்புறேன் மா, போயிட்டு வரேம்மா, அப்பா கிட்ட சொல்கிறேண்ணா, சரிக்கா வரேன் அப்படி சொல்லிட்டு ஜேவும் அவன் ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் கிளம்பிட்டாங்க. ஸோ 5 பேர் கேங்காக தான் போயிட்டுருக்காங்க. ஸோ பஸ் ஏறி அப்படி சம்திங் போகலான்னு சொல்லிட்டு, ஸோ கொஞ்சம் சிட்டி சைட் போகலான்னு சொல்லிட்டு தான் இப்போ அப்படியே வயன் அப்படி தான் ஆஸ் யூஷுவலாக ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்படி தான் கொஞ்சம் டைம்லாம் போயிட்டுருக்கு. ஸோ வயனோட அப்பாவும் ஒரு காலை சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க, அந்த டைம் போல் தான் வந்திருப்பார் நம்ம வயனோட அப்பா. அப்படி வயனோட அப்பா ரொம்ப டயர்டாக வந்து படுக்கிறாரு. இப்போ வயன் அப்படி தான், அப்பா இன்னைக்கு வயலில் வேலை எப்படிப்பா போச்சு, நல்லா போச்சு வயன்மா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயேன் அப்படின்னு வயனப்பா சொல்கிறாரு. சரி சொல்லிட்டு வாயன் குடுக்குன்னு ஓடி போய் தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறா. அப்படியே ஒரு தலகாணி எடுத்துருவாம்மா அப்படின்னு வயனப்பா சொல்கிறாரு. சரி சொல்லிட்டு வயன் அப்படியே ஒரு தலகாணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அவங்க அப்பாவுக்கு என்ன படுத்துக்கிறாரு. இப்போ வயன் அம்மா பார்த்துட்டு, என்னங்க எப்படிங்க இருக்குது, வலிக்குதா என்ன அப்படின்னு இப்போ அப்படியே வயனம்மா கேட்குறாங்க. இப்போ வயனப்பா பார்த்துட்டு, கொஞ்சம் கையெல்லாம் வலிக்குது, நான் மல்லாட்டை செடி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டேன், அதை விற்றுட்டோன்னா எப்படியோ காசு வந்துடும், பார்த்துக்கலாம் அப்படின்னு வயனப்பா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வயன் அப்படி தான், அப்பா நீங்கள் என்ன டவுன்லேயோ சிட்டிலேயோ படிக்க வச்சா நான் கண்டிப்பாக வேலைக்கு போய் உங்களுக்கு
நான் 20,000 இல்லை ஏதாவது நான் காசு அனுப்புவேன்லப்பா. ஆனால் நீங்கள் என்னப்பா என்னை வெளி வேலைக்கும் என்னை போக விட மாட்டேங்கிறீங்க. நானும் நல்லா படிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் என்னன்னா வெளியூருக்கு போனால் ஆபத்து அது இதுன்னு சொல்லி என்னை இங்கே இந்த ஊர்லேயே வச்சுருக்கீங்களேப்பா. உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குல்ல இப்போ தனியாக சமாளிக்கிறது இந்த குடும்பத்தை. நான் கொஞ்சம் வேலைக்கு போகிறேனேப்பா அப்படின்னு வாங்கி சொல்கிறா. இல்லை வாயன்மா, இப்போ இந்த சொசைட்டிலாம் சரியில்லைம்மா. நீ ஏன் நிறையா நியூஸ்லாம் பார்க்குறல்ல, எதுவுமே சரியில்லை. வேணாம் வாயன்மா, வீட்டிலே இருமா. நீ நல்லா படிச்சிருக்க, நம்மளோட ஊரில் இருக்க எல்லா மக்களுக்கும் நீ நல்லா சேவை செஞ்சிட்ருக்க. எல்லாருக்கும் வைத்தியம் நீ ஃப்ரீயாக பார்த்துட்ருக்க. நாங்கள்லாம் வைத்தியத்துக்கே எவ்வளோ காசு கொடுத்து எவ்வளோ இது பண்ணுவோம் தெரியுமா? அந்த காலத்தில் எனக்கெல்லாம் நோய் வந்தால் எங்கள் அம்மா அவங்க வலையிலையோ அவங்க கம்மலையோ அடக வச்சு காசு எடுத்துகிட்டு வந்து எனக்கு வைத்தியம் பார்ப்பாங்க. ஆனால் நீ பாருமா, நீ படித்த படிப்புக்கு இங்கே ஊர் மக்கள் எல்லாருக்கும் நீ இலவசமாக நீ வைத்தியம் பார்த்துட்ருக்க. அதுவே நீ போதும் வாயன்மா. நான் அப்பாவுக்கு வேறு எதுவுமே வேணாம். நீ நல்லா படிச்சிருக்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நீ விட்டா நீ டாக்டருக்கே நீ படிக்கலாம், பெரிய படிப்பு படிக்கலாம். ஆனால் இப்போ அப்பாட்ட அந்தளவுக்கு வசதி இல்லைம்மா. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த குடும்பத்தை எப்படியாவது என் வாழ்நாள் முடிகிறதுக்குள்ளே நல்லபடியாக இந்த குடும்பத்தை நடத்தி உங்களை ஒரு அளவுக்கு நான் கொண்டு வந்து பெரிய இடத்துல நிப்பாட்டினதுக்கப்புறம் தான்மா என்னோட எல்லாமே அப்படின்னு வாயனப்பா சொல்கிறாரு. இப்போ வாயன் அப்படி தான், அப்பா என்னப்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க, இல்லை பேசாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் விருப்பம் தான் என் விருப்பம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன். மற்றபடி நான் உங்களை மீறி எதுவும் செஞ்சது கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இல்லையா? எனக்கும் விருப்பம் இல்லைப்பா. சரிப்பா, நான் இந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுக்கும் நான் இலவசமாக பார்க்குறது நான் நன்றியாக தான் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நல்லது செஞ்சோன்னா கண்டிப்பாக திரும்பவும் அதுக்கு நமக்கு நல்லதாகவே நடக்கும்ப்பா. அதனால தான் நான் இங்கே இருக்க மக்கள் எல்லாருக்குமே நான் இலவசமாக நான் பார்த்துட்ருக்கேன். சரிப்பா, நீங்கள் அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்னு வாயின் ஒரு மாதிரி போகிறா. அவளுக்குமே மற்ற பசங்க மாதிரி மற்ற பொண்ணுங்க மாதிரி வெளிப்படிப்பு படிக்கணும், டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை. பட் ஆனால் இப்போ அவங்க அப்பாவோட சுச்சுவேஷனை வாயின் புரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால தான் வாயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியே தான் டைமில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே நைட் டைம் போல் ஜே அப்படியே தான் கால் பண்ணுறான். இப்போ அப்படியே வாயின் அட்டன் பண்ணிட்டு, டேய் ஜே என்னடா போயிட்டியா, ஊருக்கு போயிட்டியா? அக்கா வந்துட்டுங்கக்கா, இங்கே நல்லா இருக்குக்கா, சாப்பாடெலாம் ரொம்ப நல்லா இருக்கு. டேய் அங்கே இருக்க வெளி சாப்பாடு சாப்பிடாதடா, அம்மா உனக்கு நிறையா கட்டி கொடுத்துருக்காங்கல்ல அதையே சாப்பிட்றா. அங்கே ரொம்ப காரமாக போடுவாங்க, உனக்கே தெரியும்ல. ஒரு நாள் நம்ம எல்லாம் டவுனுக்கு போகணுப்போ என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியும்டா. அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப சூட்டை கிளப்பி விட்டுருண்டா, வேணாம். அதனால உனக்கு அப்புறம் ஊர் சுற்றுறதுக்கு டைமே இருக்காது. அப்புறம் நீ படுத்த படுக்கை ஆகிட்டேன்னா அக்காவால் தாங்க முடியாதுடா. அதனால் கொஞ்சம் பார்த்து சாப்பிடு, பசங்க கூட சாப்பிட்றேன்ட்டு ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாது என்ன அப்படின்னு வாங்கி சொல்லிகிட்ருக்கா. ஜேவும் சரிக்கா நீ பார்த்து இருந்துக்கோ, நான் அப்புறம் கால் பண்ணுறேண்ணா, நான் டெலிஃபோனில் தான் கால் பண்ணுறேன், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேவும் அப்படி ஃபோனை வச்சிடுறான். ஸோ இப்போ நீங்களும் அப்படி பேசிவிட்டு இப்போ அப்படியே உங்கள் அம்மாட்ட ஜே கால் பண்ணாம்மா. ஐயோ கால் பண்ணானா, திரும்ப கால் பண்ணுமா. இல்லைம்மா அவன் டெலிஃபோன் பூத்தில் பேசியிருக்கான், அவன் திரும்ப காசு போட்டு பேசுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும், அதனால தான். சரி வாயன்மா, அவன் எப்போ கால் பண்ணுறேண்ணா? அவன் அப்புறமா கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காம்மா, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சரிம்மா அப்படி சொல்லிட்டு வாயனம்மா அவங்க ஒர்க்கில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி தான் டைம்லாம் போகுது. இப்படி தான் அப்படியே ஒரு மார்னிங் போல் ஆயிடுச்சு. ஸோ வாயன் அப்படி தான் எப்பயும் போல் அப்படி தலையெல்லாம் குளிச்சுட்டு அழகாக தாவணி மாட்டிட்டு அவள் என்ன பண்ணுறானா கோலம் போட்டுட்ருக்கான். அவளுக்கு முன்னாடி ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. வாயனை பார்க்குறா. பார்த்தா அது யாரும் இல்லை, இந்த ஊர் தலைவர் இருப்பாங்கள்ல, அந்த ஊருக்கு கிராமத்துக்குன்னு தலைவர்லாம் இருப்பாங்கள்ல, அவர் தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ அவர் அப்படியே நீங்கள் ஐயா வாங்க ஐயா, யார் தேடி வந்தீங்க, அப்பாவா அப்படி சொல்லி கேட்குறீங்க. வாயன்மா அப்பா வீட்டில் இருக்காரா என்ன அப்படின்னு கேட்குறாரு. உள்ளே தான் இருப்பார், வாங்க ஐயா உள்ளே வாங்க, தண்ணி குடிக்கிறீங்களா? குடுமா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி தான் அந்த பெரியவரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே உங்கள் அப்பா எழுப்புறீங்க. உங்கள் அப்பா வராரு. உங்கள் அப்பா பார்த்துட்டு ஐயா வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. இல்லை இப்போ தான் வந்தேன், அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்தேன். சொல்லுங்க ஐயா, ஏதாவது பிரச்சனையா, இல்லை என்னது வயலை பற்றி ஏதாவது அப்படின்னு வாயனப்பா கேட்குறாரு. ஐயோ அப்படிலாம் இல்லை, நம்ம ஊரில் சின்னதாக ஒரு திருவிழா வைக்க போகிறோம், அதுக்கு தான் வந்து உங்களை கூப்பிடலான்னு வந்தோம். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் கூப்பிடுங்க, நம்ம குலதெய்வம் தான். சின்னதாக ஒரு திருவிழா மாதிரி வச்சு அப்படியே நம்ம சாமிக்கு படைக்கலான் தான், ஒரு படையல் போடலான் தான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அந்த தலைவர் கேட்குறார். ஐயோ ஐயா சிறப்பாக செஞ்சிடலாம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் என் ஊரில் இருக்க எல்லாரையும் நான் கூப்பிடுறேன், நம்ம சிறப்பாக நம்ம குலதெய்வத்துக்கு செஞ்சிடலாம்
அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஒயன் அப்போ சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் அப்படி தான் ஆஸ் யூஷுவல் அப்படி கோலெல்லாம் போட்டுட்டு அப்படி உள்ளே வரீங்க. இப்போ அப்படி தான் ஒயன் அம்மா ஏஞ்சி வந்து அப்படி அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்காங்க. ஒயன் இப்போ அப்படி தான், அம்மா என்னம்மா இது, என்னமோ அந்த ஊர் தலைவர் என்னமோ சொல்லிகிட்ருக்காரு. ஒயன் அது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம குலதெய்வம் கோயில் ஏதோ படையல் போட போகிறாங்களாம், அதனால தான் நம்ம ஊரில் இருக்க எல்லாரையும் கூப்பிட சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர் மக்கள், நம்ம சொந்தக்காரங்க, உங்கள் மாமா எல்லாருமே அந்த திருவிழா வந்து நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தாம்மா வந்திருக்காங்க. அதுக்கு எல்லாருமே வருவாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் அப்போது எல்லா வருஷமும் அதை கொண்டாடுறீங்களாம்மா? எனக்கு தெரியாமல் போச்சு. இல்லை வாயின்மா, எல்லா வருஷமும் நாங்கள் கொண்டாடிட்டு தான் இருக்கோம். நீ ஹாஸ்டலில் இருந்தனால உனக்கு அது தெரிஞ்சிருக்காது. இப்போ தான் நீ இங்கே இருக்கல, இன்னைக்கு இந்த வருஷம் பாரு, நல்லாயிருக்கும். நம்ம கோயில் திருவிழா எப்படி படையல் போடுறாங்கன்னு பாரு. சரிம்மா அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே தான் ஓகேன்ற மாதிரி சொல்கிறீங்க. அது இன்னும் ஒரு 4 நாள் நடக்க போகுது. இப்போ நீங்கள் அம்மா மாமா வருவாங்களா அப்படி கேட்குறீங்க. ஏன் வயன்? வருவாங்களே, என் தம்பி தானே கேட்குற அப்படின்னு வயன் நம்ம கேட்குறாங்க. ஆமாம்மா மாமா வருவாங்கல்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. வயன் அம்மாவுக்கு டவுட் ஆகுது. ஆமாம், நீ எதுக்கு இப்போ என் தம்பியை பற்றி இவ்வளோ விரிவாக கேட்டுட்ருக்க? இல்லைம்மா, சும்மா தான், ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு வயன் குடுக்குன்னு ஓடிட்டான். ஸோ அப்படி தான் டைம்லாம் போயிட்டுருக்கு. ஒரு ஈவினிங் டைம் போகிற அப்படி தான் நம்ம ஜே வரான் ஊர்லேருந்து. ஜே எப்பட்றா இருக்க? ஊருக்கெல்லாம் போனியா? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்தியாடா? நீனும் எதாவது வாங்கிக்கிட்டியா அப்படி சொல்லிட்டு வாயின் கேட்குறான். ஜேவும் ரொம்ப டயர்டாக வந்திருப்பான். அவன் அப்படியே நேராக உள்ளே போகிறான். உன்னை தாண்டா கேட்குறேன், எங்கடா போகிற அப்படி சொல்லிட்டு அவன் கையில் பேக்கெலாம் வாங்கிட்டு வாயின் அப்படி தான் வந்துட்டுருக்கா. இப்போ அப்படியே ஜேவோட அம்மா பார்த்துட்டு அப்படியே ஜேவை கட்டி பிடிச்சிட்டு, ஜே எப்பட்றா இருக்கு, ஆளே மாறிட்டாடா 2 நாளில் அப்படின்ற மாதிரி ஜே அம்மா கேட்குறாங்க. ஒரு டீ மட்டும் கொண்டு வாம்மா, உடம்புலாம் ரொம்ப வலிக்குது, ரொம்ப சுற்றி உடம்புலாம் வலிக்குதுமா, ஒரு டீ மட்டும் அப்படி சொல்லிட்டு ஜே அப்படியே உள்ளே போயிட்டான். ஒயன் அப்படியே தான், மா என்ன சொல்லிட்டு போகிறான், டீ வேணுமா ஒயன், ஒரு டீ மட்டும் அப்படி சொல்லிட்டு அவங்களே இப்போ டீ போட போயிட்டாங்க. இப்போ நீங்களும் அப்படியே டீ எடுத்துகிட்டு, ஜே என்னடா பசங்க கூட ஜாலியாக இருந்தியாடா, எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் கேட்டுட்ருக்கா. ஜேவும் நல்லா போச்சுக்கா, ஒரு மாதிரி என்னன்னு தெரில, டயர்டாக இருக்குக்கா, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அவனை போய் படுத்துக்கிட்டான் டீலாம் குடிச்சிட்டு. சரி காலையிலே கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படி தான் போயிட்டுருக்கு அப்படியே டைம்லாம். ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் காலையில் எழுந்துச்சி அப்படி போகிறது அப்படி வரதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜே ஆஸ் யூஷுவல் அப்படி காலேஜுக்கெலாம் கிளம்புறான். அவன் பசங்க கூட அப்படியே கிளம்பிடுவான். இப்படி தான் அவங்க டைம்லாம் போயிட்டுருக்கு. ஒரு நாள் ஒரு ஈவினிங் அப்போது ஒரு கார் வருது. நீங்களும் யாரடா சொல்லி பார்க்குறீங்க. உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் எட்டி பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்தா உங்கள் மாமா வராங்களான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அப்படியே எட்டி பார்த்துட்டே இருக்கீங்க. ரொம்ப நேரமாக சேர் போட்டு விட்டா அங்கேயே உட்காந்துட்ருப்பீங்க. அதே மாதிரி தான் ஒரு குட்டி போட்ட பூனை போல் அந்த கதவுக்கிட்டே சுற்றுறீங்க. இப்போ அப்படி ஜே பார்த்துட்டு, அக்கா மணி ஆயிடுச்சுக்கா, மணி 10:30க்கா, என்னக்கா பண்ணுற, வரேன்டா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு கார் வருது. நீங்களும் யாருன்னு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் மாமா தான் இறங்கி வராரு. நீங்கள் ஓடி போய் மாமா அப்படி சொல்லிட்டு ஓடி போய் உங்கள் மாமா ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் மாமா, வயன்மா எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா அப்படி உங்கள் மாமா கேட்குறாங்க. நீங்கள் மாமா எப்படி இருக்கீங்க, அத்தை எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. உங்கள் மாமா உங்கள் அத்தையும், வயன்மா சரி உள்ளவா. ஆமாம் ஜிமின் மாமா வரலையா அப்படி கேட்குறீங்க. பின்னாடியே பார்த்தா நம்ம ஜிமின் வராது. ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே அழகாக ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு பிளாக் கலர் பேண்ட் போட்டுட்டு கண்ணில் சன்கிளாஸ் போட்டுட்டு அப்படியே வரான். நீங்கள் ஜிமினே பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் அவ்வளோ அழகாக மேன்லி லுக்கில் இருப்பார். அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. நீங்கள் ஜிமினே பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே அவனோட அந்த கிளாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து ஒரு கண் அடிக்கிறான். உங்களுக்கா அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது. இப்போ அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் அம்மா வந்து, தம்பி வாடா உள்ள அப்படி சொல்லிட்டு உங்கள் மாமாவை கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறாங்க. நீங்கள் ஜிமினே தான் அங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அப்படி தான் உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்டு ஹாய் அப்படின்றான். நீங்களும் அப்படி ஜிமினுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே ஜிமின் கூட நீங்களும் உள்ளே போகிறீங்க. ஜிமின் அப்படி உங்களும் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். கையை வச்சு அங்கங்கன்றான். நீங்கள் மாமா என்ன பண்ணுறீங்க, வந்தோடனே ஆரம்பிச்சிட்டிங்களா? வந்தோடனே என் பொண்டாட்டிட்டு ஆரம்பிக்கிறான், அப்பா என்ன அப்படி ஜிமின் கேட்குறாரு. மாமா எல்லாம் இருக்காங்க மாமா, என்ன மாமா பண்ணுற? என் பொண்டாட்டி கை இங்கே வைப்பான் அங்கே வைப்பான் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கன்னு வைக்கிறான். நீங்கண்ணா அம்மா சும்மா இரு மாமா, இதெல்லாம் பண்ணாத அப்படின்றீங்க. அப்படி தாண்டி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், உன்னால் முடிஞ்சதை படிக்கோ அப்படி சொல்லிட்டு ஜெவன் அப்படி தான் உங்களுக்கு கலாய்ச்சிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ ஜே பார்த்துட்டு, ஆமாம்
என் அக்காவும் என் மாமாவும் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஜெய் கேட்குறான். நீங்கண்ணா டேய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போடவில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறீங்க. ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி சின்ன ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே உங்க பின்னாடி வரான். இப்போ ஜிம்மன் அப்படியே தான் உங்கள் அம்மா கூட பேசிகிட்டு இருக்கான். டேய் ஜிம்மனா என்னடா நீ இப்படி வளர்ந்துட்ட, ஏண்டா குட்டி ஒரு தாடி வளர்த்துக்கிறதுக்கு ஏன்டா இவ்வளோ சீன் போடுற அப்படி சொல்லி உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் அப்படி தான் அம்மா மாமாவுக்கு தாடி இருந்தால் நல்லா இருக்காதும்மா, பாரு மாமா இப்போ தான் நல்லா இருக்காங்க, தாடி இருந்தால் மாமாவுக்கு 50 வயசு தாத்தா மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கலாய்க்கிறீங்க. ஜிம்மன் அப்படி என்ன பார்த்தா 50 வயசு கிழமை மாதிரியா தெரியுது, வாடி இன்னைக்கு நைட்டு உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட் வாய்ஸ் நீங்கள் அதை கேட்ச் பண்ணிடுறீங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவனை பார்த்துக்கிட்டே முடிஞ்சா என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸ் ஜிம்மனோட மைண்ட் வாய்ஸ் அப்படியா இது பரோட்டாவை எனக்கு சாப்பிட்டவா அப்படின்னு அவன் மைண்ட் வாய்ஸு நீங்கள் முடிஞ்சா சாப்பிட்டு பாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படி தான் 2 பேருக்குள்ள அப்படி ஐ கான்டெக்டில் பேசிகிட்டு இருக்கீங்க மைண்ட் வாய்ஸ் மூலமா. ஜே பார்க்குறான், ஐய இதுங்க என்னடா பண்ணுது, சே 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 அப்படி சொல்லிட்டு அவன் போயிடுறான். அவன் சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கான்ல, ஸோ அந்த கடுப்பில் தான் அந்த பைப்பில் போயிட்டான். இப்போ நீங்கள் மா பாருமா மாமாவுக்கு தாடி இருந்தால் நல்லாவே இருக்காது, இப்போ பாரு மாமா எவ்வளோ அழகாக இருக்காரு, இதுலேயே மாமா இருக்கட்டும், தாடியெல்லாம் வளர்த்தா நான் சொன்ன மாதிரி 60 வயசு கிழவன் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மன் அப்படி பார்க்குறவங்கள 60ஆகவே இருந்தாலும் உன் கூட இருக்கிறது தாண்டி அப்படின்ற மாதிரி ஜிம்மன் பார்க்குறான். பர்வட் மாமா அப்படின்றீங்க, ஆமாண்டி பர்வட்டே தான், நான் பர்வட்டே தான் அப்படின்ற மாதிரி தான் ஜிம்மன் மைண்ட் வாய்ஸில். ஸோ இப்படி தான் நீங்கள் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்திருப்பீங்களா. ஸோ அப்படி உங்கள் அம்மா ஏய் அத்தை மாமா ஜிம்மன் அப்புறம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாரையும் கூப்பிடு சாப்பாடு போடலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் சரி சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வரீங்க. ஸோ அப்படியே வயசான பாட்டிலாம் வந்திருப்பாங்க, உங்களோட கொல்லு பாட்டி அவங்களாம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இப்போ அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் ஜிம்மனை பார்க்குறீங்க, ஜிம்மன் உங்கள் ஆப்போசிட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அவனுமே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒரு நைட் டின்னர் போல தான். அப்படி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இலையெல்லாம் தூக்கி டஸ்ட்பினில் போடுறாங்க. ஸோ லாஸ்ட்டாக உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் சாப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நீங்கள் அப்படி தான் ரூமில் போய் அப்படி படுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு புக் எடுத்துக்கிட்டு அப்படி பால்கனி சைடு வரீங்க. ஸோ உங்கள் வீடு கொஞ்சம் மாடி போல தான் இருக்கும். ஸோ அப்படி பால்கனிக்கு வரீங்க. ஸோ அங்கே நல்லா சில்லுன்னு காத்தடிக்குது, அழகான நிலவு வெளிச்சம், அப்படியே அங்கே செடியெலாம் இருக்கும். அது எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வெளிச்சத்துலேயே அப்படி நீங்கள் அந்த புக்கை ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் அப்படி ரீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் பின்னாடி ஒரு அழகான ஒரு ஹேண்ட் அப்படியே வருது. அந்த ஹேண்ட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ அப்படியே உங்களை பேக்கப் பண்ணிக்குது. அது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, அது ஜிம்மன் மாமா தான்ட்டு. நீங்கள் அப்படியே ஸ்லோவாக டர்ன் பண்ணி அப்படியே ஜிம்மனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே அங்கே இருக்க ஒரு வாலில் அப்படியே 2 கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை ஒரு மாதிரி செடியூசிங் ஐஸில் அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கண்ணா மாமா இங்கே என்ன பண்ணுற, போயிட்ட யாரை பார்த்துட போகிறாங்க, எல்லாம் தூங்கிட்டாங்க, நம்ம மட்டும்தான் தூங்கல, வா அவ்வளோ தூங்கலாம் வா அப்படின்னு ஜிம்மன் கூப்பிட்றான். நீங்கண்ணா ஓ மாமா இப்போ தானே டர்ட்டியாகவே பேசுவியா, போயிட்ட கையெடு அப்படின்ட்டு நீங்கள் அப்படி போக ட்ரை பண்ணுறீங்க. அவன் ரொம்ப கிரிப்பாக பிடிச்சிட்டு இருந்திருப்பான்ல, ஸோ அதனால் அவங்களால நகரக்கூட முடியல. நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சு போகலான்னு பார்க்குறீங்க. டக்குன்னு ஜிம்மன் கேடி வேலை திரும்ப காட்டுறியாடி, அன்னை இதாக பண்ண முடியாமல் போச்சு, உன் தம்பி வந்து கேட்டு விட்டான், இன்றைக்கி பாரு விட மாட்டேன், இந்த பரோட்டாவை இன்றைக்கி சாப்பிட்டு தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் சொல்கிறாரு. நீங்கள் மாமா பர்வட் மாதிரி பேசாத மாமா. ஆமாண்டி நான் பர்வடே தான், என்ன அப்போ ஆமாம் என்ன படிச்சுட்ருக்க காட்டு அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே அதை வாங்கி பார்க்குறான். அது ஒரு லவ் ஸ்டோரி போல் ரொம்ப ரொமான்டிக்காக லவ்வபிளான ஃப்ரிக்ஷன் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுக்கிறீங்க, அது அப்படியே டக்குன்னு ஜிம்மன் கொடுக்காம கைக்கு பின்னாடி மறைச்சிக்கிறீங்க. ஸோ ஜிம்மன் அப்படி தான் ஏய் கொடுங்கட்டா அப்படியே ஜிம்மன் கேட்குறான். அது என்னோடய புக்கு, உனக்கு வேணா என் ரூமில் எடுத்துக்கோ, இது தரமாட்டேன். இல்லை எனக்கு அதான் வேணும். மாமா போ மாமா. இல்லடி எனக்கு அதான் வேணும், இப்போ அடிக்கிறத பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஜிம்மன் வாங்கிக்கிறான். நீங்களும் ஐயோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு இருக்க புக்கு அந்த பேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த பேஜில் வந்து கொஞ்சம் நல்லா ரொமான்டிக்காக அந்த சீன்ஸ்லாம் இருக்கும், படிக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐயோ அப்படின்ற மாதிரி கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதில் நிறைய ரொமான்டிக் சீன் போல் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் அழகாக டிக் பண்ணி படிச்சுட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மன் பார்க்குறாரு, ஏய் நான் போவட்டேன் நீ போவட்டாடி, டிக் பண்ணி படிச்சுட்ருக்க, ஓ இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ரொமான்ஸா, வா பொறுமை ஒன்று ட்ரை பண்ணலாமா, வாமா பொசிஷனில் பண்ணுவான், வா
நம்ம ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணலாம் வா அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. மாமா வேணாம். ஏய் வந்துடு, செம்ம அப்சஷனாக இருக்கான். ஆல்ரெடி பாதி பண்ணிட்டு பாதி பண்ணாமல் போனது தாங்க முடியாமல் இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம், சத்தியமாக முடியாது, வந்துடுவான். அப்படி ஜிம்மன் கூப்பிட்றாரு. மாமா என்ன மாமா வந்தோடனே உன் வேலையை காட்டுறியா? என்னது அநியாயமா இல்லை? ரெடி அநியாயமா இல்லை என்ன போ. மாமா என்ன மாமா? வயன் எது வேணால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாண்டி, ஆனால் இதெல்லாம் நான் சத்தியமாக முடியாது. அன்றைக்கே முடியலடி, நானே செல்ஃபாக பண்ணிட்டு போயிட்டேன். இதெல்லாம் என்னால் முடியாது, வந்துடு. மாமா அண்ணாமே வேணும்டி. மாமா வேணும் போண்டாட்டி, வாடி இன்னைக்கு ஒன்று சாப்பிட்ணுண்டி. நீ இன்னைக்கு செம்மையாக இருந்தது தெரியுமா? ஐயோ ஒன்று இதில் பார்த்துட்டு பண்ணாமல் போனால் தப்புடி, பாவம். அப்புறம் அவங்க வச்சுப்பான். யார்? அவன் யார் மாமா? கீழே ஒருத்தன் இருப்பான்ல, கொச்சுப்பாண்டி, வா. சி என்ன மாமா பேசிகிட்ருக்க அப்படின்றீங்க? ஏய் வாடி பண்ணலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு சிவன் அங்கே அவன் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். நீங்கண்ணா மாமா எதுக்கு ஒரு ரூம்? ஏய் என் ரூமில் பண்ணலாண்டி, ஒரு ரூம் ராசி இல்லடி, ஒரு ரூமில் பண்ணிட்டு பண்ணி தானே அருகரையாக போயிடுச்சு, இன்னைக்கு என் ரூமில் பண்ணலாம். மாமா வேணாம். ஏய் பண்ணலாண்டி வாடி அப்படி சொல்லிட்டு சிம்மன் அப்படி என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்க பெட்டில் உங்களை தூக்கி போடுறாரு. நீங்கள் நல்லா பவுன்ஸ் ஆகுறீங்க. மாமா வேணாம். ஏய் வேணும்டி கம்னுருடி அப்படி சொல்லிட்டு அவன் கையில் வச்சுருந்த புக்கை ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட் இது பண்ணலாம், ஓகே இது பண்ணுவோம். மாமா ஏய் சும்மா ரே, உன் மேலே இருக்க அப்சஷன் ப்ளஸ் இந்த பரோட்டா, அதாவது நீ தென் இந்த ரொமான்சிங் சீன் எல்லாத்தையும் மூணுத்தையும் சேர்த்து வச்சு இன்றைக்கி உங்களோட சம்பவம் தாண்டி, வா அப்படியே சொல்லிட்டு சிவன் அப்படியே பொறுமையாக லை டவுன் ஆகுறாரு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சீனே வந்து நல்லா கேர்ள் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் தான் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட் கிஸ் கூட. ஸோ நீங்கள் ஜிம்மன் ஆல்ரெடி நிறையா கிஸ் பண்ணியிருப்பீங்க, யாருக்குமே வீட்டுக்கு தெரியாமல் நிறையா கிஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு 22, ஜிம்மனுக்கு இப்போ 30. ஸோ 8 இயர்ஸ் கேப் இருக்கும் உங்களுக்கும் ஜிம்மனுக்கும். ஸோ இப்போ ஜிம்மன் அப்படி தான் அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு, டங்கெலாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படி தான் நல்லா கிஸ் ரொம்ப டீப்பாக போகிட்டுருக்கு. நீங்கண்ணா ஒரு கட்டத்துக்கு மேலே மாமா போதும். ஏய் கம்னுந்துரு, நடுவில் ஸ்டாப் பண்ணாத, கடுப்பாயிடுவேண்டி, அப்புறம் நடக்கிறதே வேறு மாதிரி போயிடும். அன்றைக்கி ஸ்டாப் பண்ணி தான் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. என்னால் ஸ்டாப்பே பண்ண முடியாது, பார்த்துக்கோ. அப்புறம் ரஃப் அண்ட் டப்பா மாமா ஏற்றுவேன், இறக்குறதுக்கு கஷ்டம், அப்புறம் பார்த்துக்கோடி. அப்புறம் அதெல்லாம் உன் கையில் தான் இருக்குவேன், கோஆப்ரேட் பண்ணுறது தான் அப்படின்னு ஜெமன் சொல்கிறாரு. நீங்கண்ணா மாமா ஏன் மாமா இப்படி பண்ணுற? ஏன்டி இப்போ வாய்ஸை மாத்துற? அப்படி ஜிம்மன் கேட்குறாரு. நீ மட்டும்தான் செடியூசிங் பண்ணுவியா? நானும் பண்ணுவேன். ஏய் ஆனாடி முடைத்தாத, முடைத்துனான்னு வச்சுக்கோ ஏற்றிடுவேன். ஏற்றிக்கோ. என்னடி சொல்கிற? ஏற்றவா சொல்லுடி, ஏற்றவா? ஏற்றிக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி கலாய்ச்சிட்ருக்கீங்க. அதாவது ஜிம்மினால் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஏய் முடியாதெல்லாம் நினைக்காத, விட்டேன்னு வச்சுக்கோ எடுக்க மாட்டேன். நைட்டு வரைக்கும் ரவுண்ட் தான், மார்னிங் வரைக்கும் நடக்க முடியாதெல்லாம் பண்ணுறவேண்டி. அப்புறம் பார்த்துக்கொடி. அப்புறம் நான் இந்த ஊரை விட்டு போகிறதுக்குள்ளே உனக்கு கையில் பிள்ளையோட கொடுத்துட்டு போயிட போகிறேன். ஏய் பர்வட் மாமா இப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுவியா? நீ இந்த கண்டென்ட்டுக்கு அப்சஸ் வித் மரம் பொண்ணுக்கு பதில் பர்வட் மாமான்னு வைக்கணும். அதுவா அடுத்த கதையில் பார்த்துக்கலாம்ண்ணா. அடுத்த கதையில் மை பர்வட் ஹஸ்பண்டு ஹர்ஷா 1 ஷாட் போடுவா, அவள் பார்த்துக்கலாம் சரியா? அப்போயும் இந்த சீனை கண்டினியூ பண்ணலாம். இதோட டிஃப்ரெண்ட்டாக வேறு புக் படின்னா நான் மாமா நிறைய புக் வாங்கி தரேன் இது ரிலேட்டடாக. இது பார்ட் 1 அடி அப்படி ஜிம்மனு கேட்குறாரு. மாமா என்ன லூஸு மாதிரி பேசுகிற? லூஸு மாமா? பர்வட் மாமா ஓகே, இதனடி லூஸு மாமா? போ மாமா, உனக்கு இப்போ பார்த்தாலும் எல்லாம் கலாய்க்கிற மாதிரி தான் பா அப்படின்றீங்க. சரி சரி வா, நம்மளோட ஃப்ளோ மேட்ருக்கு போகலாம் வா. மாமா மேட்ரா? என்னது? ஏய் கொன்று வேண்டி தெரியாதனமாக நடிப்பியே பாப்பாப்பா. ஆஸ்கர் அவார்டு மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு தரதுக்கு பதில் உனக்கு தரலாண்டி பெஸ்ட்டு அவார்டு. ஆக்டிங் அவார்டு ஆக்ட்ரஸ்ஸு. என் பொண்டாட்டியா ஆக்டர் மட்டும் ஆகிட்டான்னு வச்சுக்கோயேன், இந்த உலக அழகி ஐஸ்வர்யா ராயே தோற்று போயிடுவாங்கடி, அந்த அளவுக்கு நீ நடிப்ப அப்படின்னு ஜிம்மன் நல்லா வச்சு உங்களை டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கண்ணா மாமா லூஸ் மாதிரி பேசாத, நீ
மேட்ருக்கு வா. ஓ, பரவாயில்லையே, என் பொண்டாட்டி ரொம்ப மூடில் தான் இருக்கு போல். சரி சரி, வா வா நம்ம வ்ளோக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படி தான் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, ஃபேஸ் ஃபுல்லாக. ஸோ நீங்களும் நல்லா எல்லாத்தையும் ஃபீல் குட்டாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த கிஸ்ஸில் ஒவ்வொரு கிஸ்லேயும் அவர் அவ்வளோ எவ்வளோ உங்களை எப்படி மிஸ் பண்ணார், ஸோ எல்லாத்தையும் வந்து காமிச்சிட்ருக்காரு. ஏன்னா 1 இயர் 1.5 இயர் கிட்ட இந்த ஊர் ஃபங்க்ஷன்லாம் நடந்திருக்காது. அதாவது உங்கள் ஊர் கிராமத்தில் ஒரு பெரியவர் இறந்தனால அந்த ஃபங்க்ஷன் கொண்டாடிருக்க மாட்டாங்க. இப்போ திரும்ப மறுபடியும் கொண்டாடுறாங்க. ஸோ அதனால தான் ஜிம்முன்னு ஊர்லேருந்து வந்திருப்பார், உங்களை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான், ஒரு வாய்ப்பு கிடைக்குமேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. ஸோ அதனால தான் இவ்வளோ கேப்பும். ஸோ ஜிம்மனுக்கு சிட்டியில் நிறையா ஒர்க் வந்திருக்கும். ஸோ அவங்க அப்பாவோட கம்பெனி பார்க்குறது, போகிறது, ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு நிறையா ஒர்க்லாம் வந்திருக்கும். ஸோ அதனால தான் ஜிம்மனால் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் ஜிம்மன் கூட இந்த மூமெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணணும். இந்த 1 வீக், அதாவது ஜிம்மனுக்கு 1 வீக் தான் டைம். இந்த 1 வீக் தான் ஊரில் இருப்பான், அதுக்கப்புறம் போயிடுவார். ஸோ அதோடய அடுத்த வருஷம் ஏதாவது லீவு இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன், ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும் தான் ஜிம்மனால் வர முடியும். ஸோ மற்றபடி வர முடியாது. அதுக்குள்ளே ஜிம்மனோட வீட்டில் உங்களையும் ஜிம்மனை பற்றி பேசி எப்படியாவது உங்களை சிட்டிக்கு கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு நம்ம ஜிம்மன். ஸோ அதான் இப்போது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ நீங்களும் ஒன்றும் போடலை, ஜிம்மனும் ஒன்றும் போடலை. இப்போ ஜிம்மன் அப்படி தான் ஃபுல்லாத்தையும் பார்க்குறாரு. அது என்னடி அது 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மறந்து போன மாதிரி இருக்கு அப்படின்னு ஜிம்மன் கேட்குறாரு. நீங்கண்ணா போமாம்மா, எல்லாத்தையும் பார்த்தது தானே, என்கிட்ட புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஏய், 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுரி, இப்போ திரும்ப பார்த்தா நல்லா இருக்குல்ல, அதான். சரி, நீ ஹேப்பி போல ஷோல்டர் பிடிச்சிக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படி ஸ்லோவாக உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே மாமா மாமா வலிக்குது அப்படின்னு மோன் பண்ணுறீங்க. ஜிம்மன் அப்படி தான் அவங்க எப்போ நல்லா க்ரிப் பண்ணிவிட்டு, பொண்டாட்டி இரு பொறுமையாக தான் பண்ணுறேன், கத்தாத வேலையை கேட்டுண்டி பொறுமையாக தான் பண்ணுறேன், ஒன்றும் ஸ்பீடு ஏற்றலை, கொஞ்ச நேரம் அப்படின்னு ஜிம்மன் ஒரு பக்கம் மூன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே தான் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக நம்ம ஜிம்மன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போயிருப்பார், அதுக்கப்புறம் மனுஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ வேகமாக போகிறாரு. இதுதான் உங்கள் ஃபஸ்ட் டைம். ஸோ நீங்களும் ஜிம்மலும் அப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு 3 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு முடியல, ரொம்ப பெயினாக இருந்திருக்கும். உங்கள் டைஸ் எல்லாமே ரொம்ப ரெட்டிஷ் ஆனதுனால ஜிம்மன் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரே ஒரு ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படி உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு அப்படி உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்கள் மாமா என்ன மாமா இது இப்படி பண்ணிட்டா அப்படி கேட்குறீங்க. ஏய், இதே பண்ணது பெரிய விஷயம், இன்னும் பண்ணலன்னு வச்சுக்கோ, கல்ல நடக்க முடியாது. அப்புறம் அம்மா கண்டுபிடிச்சிட்டானா அப்புறம் என்ன பண்ணுறது? ஓ மாமா, நீங்கள் எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணிப்பல்ல, விட்டு போக மாட்டிய. ஏய், என்னடி பார்த்தா அப்படி தான் இருக்கா உனக்கு? எப்படியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வேணான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு பல்லுகளை உடச்சிட போகிறான். நான் செத்தாலும் வாழ்ந்தாலும் உன் கூட மட்டும்தான் சரியா? சும்மா இந்த எமோஷ்னல் டைலாக் பேசி எனக்கு கடுப்பேத்தாத. இங்கே பாரு, நீ எனக்கு, நான் உனக்கு, அவ்வளோதான். நீ நான் மட்டும்தான். உனக்கு நான், எனக்கு நீ, அது போதும். நமக்கு யாரும் வேணாம். யாராவது தடையாக இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா? பார்த்துக்கோ, நான் உனக்கு தான் சரியா? இந்த ஜெமன் மாமா உனக்கு மட்டும்தான். எந்த சிறுக்கிலாம் வந்தால் கூட எனக்கு கவலை கிடையாது. எனக்கு நீ, உனக்கு நான், அவ்வளோதான். நீ என்னை மனசில் வச்சுருக்க வரைக்கும் நான் ஒன்று மனசில் வச்சுருப்பேன்டி சரியா? அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் அப்படி தான் உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அந்த கெஸ்ஸை நல்லா ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மனோட ஹக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது. லைக் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப வார்மாக இருக்குது. உங்கள் பெயின்லாம் அந்தளவுக்கு கூட தெரியல. ஸோ ஜிம்மனோட வார்ம்லேயே அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஜிம்மன் உங்களுக்கு அழகு ட்ரெஸ்லாம் மாட்டி விடுறாரு. ஸோ ஏந்திரிக்க முடியல. ஸோ அதனால் ஜிம்மன் தான் உங்களுக்கு சட்டையெல்லாம் போட்டு விடுறாரு. நீங்கள் போட்டு அந்த டிஷர்ட் ப்ளஸ் உங்கள் பேண்ட்டு எல்லாத்தையும் அப்படி தான் போட்டு விடுறாரு. நீங்கள் ஜிம்மனை பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்க மேலே அப்சஷனாக இருப்பான். பட் அந்த ஹஸ்பண்ட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே ஜிம்மன்கிட்ட அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கில் சிலது இல்லைனா கூட அவன் எல்லாமே பண்ணுவான். ஸோ ஹஸ்பண்ட்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கிடையாதுல்ல. ஸோ
அவன் வந்து ரொம்ப உங்களை கேரிங்காக பார்த்துப்பான். ஸோ மாதிரி நிறைய விஷயத்த உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறது, நீங்கள் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் அவன் கேட்பான். ஸோ அந்தளவுக்கு உங்கள் மாமா அப்படி. ஸோ ஜிமன் ரொம்பவே நல்லவர் தான், ரொம்ப கெட்டவர்லாம் கிடையாது. ஆனால் அவனோட கெட்ட பழக்கம் என்னென்னா உங்கள் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருப்பான். எப்போ பார்த்தாலும் உங்களை வந்து ஏதாவது சொல்லி ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிகிட்டே இருப்பான் அவங்க கூட. ஸோ அது மாதிரி தான் ஜிமன் கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம், உங்கள் மேலே ரொம்ப அப்சஷனாக இருக்கிறது. ஸோ அப்சஷனாக இருக்கிறது தப்பு கிடையாது, ஓகேவா? ஸோ ஜிமன் அப்படி தான் அவங்களுக்கு அதெல்லாம் மாட்டி விட்டுட்டு அவனை கொஞ்சம் அப்படி போட்டுட்டு அவன் ரூமில் படுத்துட்டு அப்படியே உங்களை தூக்கி உங்களோட ரூமில் படுக்க வச்சுட்டு அப்படியே பெட்ஷீட்லாம் போட்டுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவனை ரூமில் படுத்துக்கிறான். ஸோ அப்படியே எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அவன் படுத்துக்கிறான். சொல்லப்போனால் ஜிமன் ஒரு ஹஸ்பண்டாகவே உங்களை கேர் பண்ணிக்கிறானே பார்த்துக்கலாம். இன்னும் என்ன, உங்கள் கழுத்தில் அவன் மஞ்சக்கயிறு மாட்டல, அதாவது கட்டில், அது மட்டும் பண்ணிட்டானா ஃபுல்லாக ஹஸ்பண்ட் ஆகிடுவான். மற்றபடி எல்லாம் கேரிங்குமே ஒரு ஹஸ்பண்ட் எப்படி பண்ணுவாங்க, அது போல தான் நம்ம ஜிமன். ஸோ ஜிமன் உங்களை நல்லாவே பார்த்துப்பான். ஸோ ரொம்பவே நல்லா பார்த்துக்கிற பையன் தான் நம்ம ஜிமன். அவங்ககிட்ட இருக்க ஒரே கெட்ட பழக்கம் என்னென்னா உங்கள் மேலே ரொம்ப அப்சஷனாக இருப்பான். ஸோ நீங்கள் இல்லைன்னா அவனால் இருக்கவே முடியாது. நீங்கள் ஜிமனுக்கு அதாவது உங்கள் ஃபேமிலிக்கு தெரியாமல் நீங்கள் நிறைய தடவை ஜிமனுக்கு கால் பண்ணி பேசுகிறது, இந்த 1 இயர் கால்லாம் பேசியிருப்பீங்க ஜிமன் கூட. பட் ஆனால் என்ன, 2 பேரும் அஃபிஷியலி மீட் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ நேருக்கு நேர் மீட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இருக்கிறது வில்லேஜ் சைடு, வில்லேஜ் ப்ளஸ் டவுன் அந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ ஜிமன் சிட்டி சைடில் இருக்கனால அவனோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணனால அங்கே இருப்பார் ஜிமன். ஸோ அதனால தான் உங்களாலே ஜிமனாலே அஃபிஷியலி மீட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அப்படி தான் நிறைய பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அதனால் நீங்களும் மீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்களும் காலேஜ் வேலைக்கு அப்படி சொல்லிட்டு போயிட்டு அப்படியே வந்திருப்பீங்க. ஸோ இப்படி தான் டைமில் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படியே ஒரு மார்னிங் போல் ஆகுது. அப்படி நீங்கள் வேக்க போய் பார்க்குறீங்க, பார்த்தா உங்கள் ரூமில் இருக்கீங்க, பக்கத்தில் பார்க்குறீங்க, ஜிமன்லாம் கிடையாது. பட் ஆனால் டீ மட்டும் சூடாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே அது கீழே ஒரு லெட்ரு இருக்குது. பார்த்தா ஜிமன் தான் அந்த டீ போட்டிருக்காரு. ஸோ அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ அது இந்த டீ போட்டது நான் தான் எழுதியிருக்காரு ஜிமன். ஸோ நீங்களும் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு மார்னிங் அவர் போட்ட டீ அப்படியே அதை எடுத்து குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் குடிச்சு முடிச்சுட்டு அது சிங்கில் போடலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் இறங்கி நேராக உங்கள் கிச்சனுக்கு வரீங்க. ஸோ அப்போ உங்கள் அம்மா ஹக் பண்ணிட்டு, மா இன்னைக்கு என்னம்மா குக்கிங் அப்படி கேட்குறீங்க. உன் மாமாக்கு, அதாவது ஜிமன் மாமாவுக்கு பிடிச்ச டிஷ்ஷு கேட்டுகிட்டே இருப்பான்ல இங்கே வந்தா, அதுவா, அப்போ கூட நான் செய்கிறேன், மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நான் செய்கிறேன். சரியா, சரி செய் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க என்னமோ வந்து கட் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. சரி சொல்லிட்டு நீங்கள் அப்படி தான் ஜிம்மனுக்காக ஆசையாக செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த வாசனை ஜிம்மன் ரூம் வரைக்கும் போகுது. ஜிம்மன் அப்படி பொறுமையாக வந்து பார்க்குறான். நீங்கள் செஞ்சிட்ருக்கதை பார்த்துட்டு அப்படியே உங்களை பேக் வியூ மட்டும் தான் தெரியும். அப்படி ஜிம்மன் என்ன பண்ணுறான்னா, மட்டும் தனியாக இருப்பான்னு பார்த்தா அவள் கூட அத்தா நிற்கிறாளே, அத்தை எப்படியாவது அனுப்பணும், என்ன பண்ணலாம், சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு ஜிமன் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது வயனம்மா, வயன் கருவேப்பிலை கொஞ்சம் இல்லை, நான் பின்னாடி போய் உடச்சிட்டு வரேன், இதை கொஞ்சம் பார்த்துக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வயனம்மா கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படி தான் ஜிமன் பார்த்துட்டே இருக்கான். வயனம்மா அப்படியே அதாவது தோட்டத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ ஜிமன் அப்படியே அவங்க போகிற வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணுறானா கிச்சனுக்குள்ளே வெளில வந்துட்டு குக் பண்ணிகிட்ருக்கதை பார்த்துட்ருக்கான். ஆஹா, எப்போ டாட்டி இப்படி குக் பண்ணுறவா, வையன் வர ரொம்ப மூடி எத்துறடி மாமாவை, இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படி தான் உங்கள் பேக்கை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படி பேக் ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் ஒரு செகண்ட் ஜர்க் ஆயிடுறீங்க. மாமா என்ன பண்ணுறீங்க, அம்மா வந்துடுவாங்க, கைக்கு எடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. ஜிமன் அப்படி தான், ஒழுங்கா டீ போடு, எல்லாத்தையும் பார்த்துக்குறான், டீ போடு அப்படி சொல்லிட்டு ஜிமன் என்ன பண்ணுறாருன்னா கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அங்கங்கன்னு வாயனை டச் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வாயனை அப்படி சினிங்கிட்டுருக்கா. இப்போ அப்படி ஜிமன் என்ன பண்ணுறாருனா அப்படியே வாயனோட நெக் அப்படி ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக வாயனோட நெக்கில் அப்படி கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு. இப்போ வாயன் அப்படி தான், மாமா இது நைட்டு பண்ணி பத்தாத உனக்கு, இன்னும் வேணுமா உனக்கு அப்படின்ற மாதிரி வாங்கி கேட்டுட்ருக்கா. ஜிமன் அப்படி தான், பத்தலை, இன்னொரு போதாம்மா மார்னிங்க அப்படின்னு ஜிமன் கேட்குறாரு. மாமா போ மாமா, அம்மா வந்துடுவாங்க, விடு என்ன, என்னோட ஸ்மெல் இது, நான் வாங்கி கொடுத்து பர்ஃப்யூமாக இருக்கா அப்படியா அப்படின்னு ஜிமன் கேட்குறாரு. நீங்கள் அப்புறம் வேறு என்ன போடுறது, நீ வாங்கி கொடுத்து தான் போட முடியும், என் ஆசை புருஷன் வாங்கி கொடுத்து தான் என்னால் போட முடியும், வேறு என்ன போடுவேன் மாமா, அப்பா வாங்கி கொடுத்தெல்லாம் போட மாட்டேன், அது நான் அப்படி தான் வச்சுருப்பேன், ஆனால் நீ கொடுத்து தான் நான் போடுவேன், எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜிமன் அப்படி தான், எனக்கு அப்படி உண்மையில கப்சேஷன் ஏறுதுடி, அப்படி போத மாதிரி இருக்கு, ஐயோ இந்த சென்ட்டு நான் போட்டால் என்ன,
வேறு யாரோ போட்டால் கூட இந்த மாதிரி இருக்காதுடி. ஆனால் நீ போட்டிருக்கல, ஏறுதுடி அப்படின்னு ஜிம்மன் ஒரு மாதிரி தான் ஸ்மெல் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி தான் ஒரு 10 மினிட்ஸ் போயிருக்கோம். நம்ம அப்படியே தான் பொறுமையாக வராங்க. ஜிம்மன் அப்படி டக்குன்னு பேக் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் அப்படி தான் எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு எடுத்துருவா அப்படின்ற மாதிரி ஜிம்மன் சொல்லிட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத புள்ள மாதிரி போயிடுறான். இப்போ நம்ம பார்த்துட்டு ஜிம்மன் என்னப்பா வந்துட்டு அப்படியே போகிற? இல்லை அத்தா, டீ போட சொன்னவன் என்ன, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. சரிப்பா, பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி தான். அப்படியே அம்மா அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடு, சாப்பிட்றலாம் எல்லோரும். சரி அத்தா, கூப்பிட்டு வரேன் அப்படின்னு ஜிம்மன் அப்படியே உங்களை ஒரு லுக்கை விட்டுட்டு அப்படியே ஒரு போகிறாரு. நீங்கள் ஜிம்மனே பார்த்துட்டு அப்படியே டீ போட்டுட்ருக்கீங்க. ஜிம்மனுக்காக ஸ்பெஷலாக டீ போட்டுட்ருக்கீங்க. இப்போ டீ எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நேராக ஜிம்மனுக்கிட்ட தான் கொடுத்துட்ருக்கீங்க. ஜிம்மன் ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு அப்படியே கண்ணடிக்கிறாரு. நீங்கள் ஜிம்மனை பார்த்து அம்மா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு டீ எடுத்துக்கிறாரு. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே உங்கள் அத்தை மாமாவுக்கு அப்படியே எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. இப்போ உங்கள் அத்தை பார்த்துட்டு என்ன வாயன் காலைல இவ்வளோ சீக்கிரம் எழுந்துச்சிட்டு என்னம்மா இவ்வளோ நேரம் பண்ணிகிட்ருக்க? அத்தை அது அம்மா தானியாக வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பாங்க, அதான் கூட வந்து துணையாக இருந்தா அத்தை, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படியே உங்கள் அத்தை சரிம்மா இப்போ உட்காரு, எதுக்கு நீ அப்படி இப்படி வேலை செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்கள் அத்தை அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க. நீ டீ குடிச்சிட்டியாம்மா? குடிச்சிட்ட அத்தை, நீங்கள் குடிங்க அப்படி சொல்லிட்டு அப்படி தான் நீங்கள் கொஞ்ச நேரம் உங்கள் அத்தை கூட பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் அப்படி தான் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன்ற பேரில் அப்படி உங்களே தான் பார்த்துட்ருக்கான், அப்படியே சைட் அடிச்சிட்ருக்கானே சொல்லலாம். நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்க்குறீங்க, பார்த்தா ஃபுல் ஃபோக்கஸ் உங்கள் மேலே தான் இருக்குது அவனோட கண்ணெல்லாம். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் அத்தை கூட. தென் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே ஜிம்மனுக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜிம்மன் சும்மாவே இல்லை, அவன் காலை வச்சு உங்கள் காலை உரசுறது, ஸோ சீண்டி விட்டுட்டுருக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான். நீங்களா ரொம்ப சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்லேயே கொடுக்குறீங்க. ஜிம்மன் அப்படியே முடியாது அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே தான் சும்மா இருங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாப்பிட்டு சரசனம் முடிச்சுட்டு சிங்கில் போடுறதுக்காக போயிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நிறையா டைம்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ அப்படி தான் அந்த கோவில் ஃபங்க்ஷன் ஒரு ஈவினிங் போல தான். ஸோ நீங்கள் அழகாக சாரி கட்டிருக்கீங்க, ரொம்ப அழகாக பெரிய பெரிய ஜிம்கே போட்டுட்டு நெத்திச்சொடிலாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் தலையெல்லாம் அழகாக பின்னி பூலாம் வச்சு தலை நிறைய பூ வச்சு விடுறாங்க உங்கள் அத்தை. ஸோ நீங்களும் அழகாக பூலாம் வச்சுட்டு அழகாக சாரி நல்லா ஜிகுன்னு கட்டிக்கிட்டு அப்படி நீங்கள் கோவிலுக்கு வேண்டிய அந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறீங்க. அது வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, பழம் அந்த மாதிரி ஏன்னா அது உங்கள் குலதெய்வம்ல. ஸோ அதனால தான் அப்படி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கீங்க. இந்த சைட் ஜிம்மன் பார்க்கலாம், அவன் நார்மலாக பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு அப்படி தான் அவனுக்கு கிளம்பியிருக்கான். உங்களுக்கு மேட்சிங்காக அப்படி தான் ட்ரெஸ் போட்டிருக்கான். அப்படி 2 பேரும் ஒன்றா நின்னீங்கன்னா பார்க்க கப்புள்ஸ் போல தான் இருப்பீங்க. ஸோ அது போல தான் ஜிம்மன் அழகாக ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே இருப்பான். ஸோ நீங்கள் அப்படி தான் நீங்கள் பீப்புள் ஆஸ் யூஷுவல் அப்படி நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போகிறீங்க. ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட தென் நம்ம ஜிம்மன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் கொஞ்சம் பேர் வராங்க. ஸோ அவங்க எல்லாமே வயசானவங்க தான். ஸோ அவங்க கூடலாம் நீங்கள் அப்படி பேசிக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. ஜிம்மன் அவனோட கண் இன்னுமே உங்கள் மேலே தான் இருக்குது, அவனோட கண் எங்கேயுமே பாஸ் ஆகலை, ஃபுல் ஃபோக்கஸ் உங்கள் மேலே தான் இருக்குது ஜிம்மனோட கண் எல்லாமே. ஸோ நீங்களும் அப்படி ஜிம்மனை பார்க்காத மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுறீங்க. ஜிம்மனுக்கு புரியுது ஏன் அவாய்ட் பண்ணுறான்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் இப்போ கோவிலுக்கு போகிறீங்க, அங்கே போய் அவன் சும்மா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் இப்போ நீங்கள் அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜிம்மனை பார்க்குறீங்க, பட் ஆனால் அந்தளவுக்கு பார்க்கறது கிடையாது. ஸோ அப்படி தான் நீங்கள் கோவிலுக்கும் வந்துட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த குலதெய்வ கோயில் இருக்கும். ஸோ அப்படியே உங்கள் ஊர் தலைவர் இருக்கார். ஸோ அவருக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு உங்கள் அப்பா அப்படி தான் கோவில் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா அது உங்கள் குலதெய்வம் கோயில், உங்கள் அப்பாவோட கொள்ளு தாத்தா கட்டியிருப்பார். ஸோ அவர் கட்டிய அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு கோவில் வேணும், பொதுவாக ஒரு கோவில் வேணும்னு சொல்லி அங்கே கட்டியிருப்பார். அதாவது என்னோட அப்பாவோட கொள்ளு தாத்தா கட்டியிருப்பார். ஸோ அதுதான் இப்போ வரைக்கும் அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, பெயிண்ட் அடிக்கிறது, ஏதாவது உடஞ்சதுன்னா அதை சரி பண்ணுறது, மதில் கட்டுறது எல்லாமே உங்கள் அப்பா தான். அவர் தான் அவர் காசு செலவு பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படியே தான் நீங்களும் அந்த கோவிலில் வேண்டிய அலங்காரம் எல்லாமே முன்னாடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ போய் பூஜை பண்ணுறது மட்டும்தான். ஸோ அப்படி தான் நீங்கள் சாமி கும்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஜிம்மன் நிற்கிறாரு. ஸோ அப்படி உங்களை பார்த்து கண் அடிச்சிட்ருக்காரு. நீங்கள் ஜிம்மனை பார்க்க கூட இல்லை. ஜிம்மனுக்கு அவர் மாதிரி ஆயிடுச்சு.
என்னடா நம்ம இவ்வளோ தூரம் கண்ணடிக்கிறோம், ஒரு பார்வை கூட பார்க்க மாட்டேங்கிறாளே இவன்னு சொல்லிட்டு ஜெமினிக்கு லைட்டாக கடுப்பாகுது. ஸோ அவன் மறுபடியும் பார்க்குறான், ஆனால் நீங்கள் கண்டுக்க கூட மாட்டிக்கிறீங்க. அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. என்னடா அவள் கண்டுக்க கூட மாட்டிக்கிறாளே, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவளுக்காக சிட்டிலேருந்து மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு வயனை பார்க்கணும், ஒரு வாரம் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சி வந்திருப்பான். ஆனால் நீங்கள் இப்படி அவாய்ட் பண்ணுறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. எத்தெல்லாம் அவன் கூட ஜாலியாக இருந்திருப்பீங்க, ஆனால் இப்போ அவனை அவாய்ட் பண்ணுறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதனால தான் அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அவாய்ட் பண்ணுறீங்களா, அவனுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவனும் இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விபூதியெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அதெல்லாம் அழகாக வச்சுட்டு நீங்கள் அப்படியே தான் உங்கள் அம்மா கூட நடந்து போகிறீங்க. ஜிம்முனுக்கா செம கடுப்பாகுது. என்னடா ஊர்லேருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கோமே, ஒரு பார்வை பார்க்குறாளா அப்படின்ற மாதிரி தான் ஜிம்முனுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கீங்க, உனக்கு வேணும்டா மாமா, என்ன நேற்று என்னம்மா பண்ண, வேணான்னு சொன்னேன், கேட்டியா, நல்லா அனுபவி, உனக்கு நான் அவனை பார்க்கவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி தான் உங்களோட மைண்ட் வாய்ஸை. ஜிம்மன்னா பார்க்க மாட்டேங்கிற, நைட்டு இருக்குடி உனக்கு அப்படின்னு ஜிம்மனோட மைண்ட் வாய்ஸ். ஸோ அப்படி தான் ஃபைனலி நீங்களும் வீட்டுக்கெலாம் வந்துட்டீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எல்லாமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. சில ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க. லைக் உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ் சொல்ல முடியாது, கொஞ்சம் நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே முக்கால்வாசி பேர் போயிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் பாட்டிலாம் வந்திருப்பாங்களா அவங்க இருக்காங்க. தென் நம்ம ஜெமனோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. தென் ஜெமன், தென் நீங்கள் இருக்கீங்க. வீடு சின்ன வீடு தான் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பீங்க. ஸோ அப்படி தான் ஜெமன் அப்படி தான் அவன் ரூமுக்கு போகிறான். உங்களை ஒரு பார்வை பார்த்துட்டே போகிறான். நீங்களும் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ஸோ அப்படி நீங்கள் ஆஸ் யூஷுவல் நைட்டு தூக்கம் வரலண்ணா எப்பயும் புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அது போல் தான் அப்படி புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதே புக்கு தான், பட் ஆனால் வேறு ஒரு பேஜ் நம்பர் எடுத்து படிச்சுட்ருக்கீங்க. ஸோ ஜெமன் அப்படியே வரான். நீங்கள் ஜெமனை பார்க்க கூட இல்லை, அங்கே இருக்க நிலாவே பார்த்துட்ருக்கீங்க, ரசிச்சிட்ருக்கீங்க. இப்போ ஜெமன் அப்படியே தான், ஏய் என்னடி கண்டுக்க விட மாட்டேங்கிறா, அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போகிறா, அதளவுக்கு நான் என்னடி ஆகிட்டா அப்படின்னு ஜெமன் கேட்குறாரு. நீங்கள் மாமா நான் உன்னை அவாய்ட் பண்ணேண்ணா, இது நீ என்னம்மா பண்ண, வேணான்னு சொன்னேன், கேட்டியானே சொல்ல, இந்த புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் எனக்கு பண்ணிட்டேன், ஏன்னா முடியல மாமா, போ மாமா அப்படின்றப்ப நீங்கள் சொல்கிறீங்க. ஜெமன் அப்படி தான், ஓ அதனால தான் மேடம் இன்னைக்கு கோச்சிட்டீங்க, அதனால தான் மூஞ்சி இப்படி வச்சுட்டு என்னை அவாய்ட் பண்ணுறல, சரி இப்போ ஒன்று தெரியாது, அவனை கட்டிட்டு ஒரு நாள் உன்னை விட்டு தனியாக போகிற இரு, அப்போ தெரியும் இந்த வழி அப்படின்ற நம்ம ஜிம்மன் சொல்கிறான். நீங்கள் ஜிம்மனோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு, மாமா என்ன பேசுகிற, என்னை விட்டு நீ தள்ளியாக போவியா, தள்ளி போவியா மாமா, அச்சு கொன்றுவோண்ணா, பார்த்துக்கோ, நீ அப்படி போனாலும் நான் உன் கூட வந்துடுவேன், நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, நீ என் கூடயே தான் இருக்கணும், நான் அச்சுமா உன் கூட விளையாண்டேன் மாமா, நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்ப நான் நினச்சி கூட பார்க்கல, அது நேற்று நீ ரொம்ப பண்ணியா, உன் கூட கொஞ்சம் விளையாடலாமே தான் விளையாண்டேன், ஆனால் நீ இப்போல்லாம் பேசணும்னு எதிர்பார்க்க, உன் வாயிலேருந்து இந்த வார்த்தை வரட்டும், அதுக்கப்புறம் பாரு இந்த வயனை அடிச்சு அடியில் நீ அப்புறம் பாரு அப்படியே நீங்கள் மூஞ்சமாக வச்சுக்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே என்ன பண்ணுறேன், அவங்க கண்ணத்தை வச்சு அப்படியே 2 கையால் அப்படியே கட் பண்ணிக்கிட்டு, ஏய் உன்னை விட்டு எங்கடி போகிறேன், உன்னை விட்டு எங்கே போகிறேன், அழகான பரோட்டா இருக்கும் போது நான் எங்கடி போகிறேன் சொல்கிறேன், இங்கே பாரு, எனக்கு நீ உனக்கு நான் எப்போலேருந்து சொல்கிறது தான், அவன் வேணா என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம், ஆனால் எனக்கு நீ உனக்குண்ணா, அடுத்த ஜென்மம் உனக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த ஜென்மத்தில் நீ என் பொண்டாட்டி, அவ்வளோதான், உனக்குண்ணா எனக்கு நீ, இங்கே பார்த்துக்கோ, எவன் வேணா இப்படி வேணால் பேசிக்கிட்டோம், உனக்கும் எனக்கு 6 வயசு தான், நான் கட்டிக்கிற முறை சரியா, நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன்டி, ஏன்னா எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ அப்சஷன் உன் மேலே, எப்போலேருந்துண்ணா இன்றைக்கி ஒன்று ஃபஸ்ட் டைம் அந்த ரெயினில் நீ அன்றைக்கி ஆடினல்ல, நான் கூட சின்ன பொண்ணு அப்படியே விட்டுடலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு தெரிலடி, அன்றைக்கி ஊருக்கு வந்தப்போ ஒன்று பார்த்தேன், அந்த மழையில் நீ ஆடினது ஆட்டம், அன்றைக்கே வின்ட்டேன்டி உன் மேலே, அன்றைக்கே வின்ட்டான், ஆனால் சொல்கிறவன் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்தை தேன்னா கூட கண்டுபிடிக்க முடியாது, பாரு இந்த நில வெளிச்சத்தில் நீ எவ்வளோ அழகாக தக்கன்னு மின்றன்னு, உன்ன மாதிரி ஒரு அழகை எங்கேயும் எந்த அவளையும் பார்க்க மாட்டான்டி, நான் சொல்கிறேன், எவனும் அவன் லவ்வரை இந்த மாதிரி ரசிச்சிருக்க மாட்டான், ஆனால் நான் சொல்கிறேன்டி, நான் உன்னை அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவனை ரசிப்பேன்டி, ஏன்னா நீ என்னோட தேவதடி, என்னோட பரோட்டா,
அப்படின்னு ஜெர்மன் என்னென்னவோ சொல்லிட்டு அப்படியே உங்களை லிப் அப்படி கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அந்த புக் அப்படி ஓரமாக வச்சுட்டு ஜெர்மனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த கிஸ் ஒரு 5 மினிட்ஸ் மேலே போகுது. அதுக்கப்புறம் 2 பேராலையும் முடியல, அப்படி ப்ரீத் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க. மாமா மாமா போதும் மாமா, இந்த கிஸ்ஸே ரொம்ப நேரம் கொண்டு போகிறேன் போதும். ஏய் சம்பவம் பண்ணலாம் வந்தா என்னடி பண்ணிகிட்ருக்கா? இன்னைக்கு ஒன்று பனிஷ்மெண்ட் அவாய்ட் பண்ணல வா. மாமா போ மாமா, நீ சும்மாவே இருக்க மாட்டேன். பனிஷ்மெண்ட்டுன்ற பேரில் பொண்டாட்டி இந்த வாயன்னு சொல்கிறத நீ கேட்கவே மாட்டேங்கிற. ஏய் என்னடி பண்ணுறது? இந்த டைம்லலாம் என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியாது. உனையே தெரியும்ல உன் புருஷன் எப்படிப்பட்டவன. அதை தெரிஞ்சும் நீ கண்ட்ரோல் பண்ண சொல்கிற பொண்டாட்டி முடியாதுடி. உன் மேலே அவ்வளோ அப்சஷன் டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் அப்படி தான் அடுத்தது ப்ராசஸ் கொண்டு போகிறாரு. அப்படி உங்களை தூக்கி பெட்டில் போட்டு நிறைய சம்பவம் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஆஸ் யூஷுவல் அது எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி டைம் போகுது, உங்களுக்கும் ஜெர்மனுக்கும் அழகான ஒரு மேக் அவுட் நடக்குது. அது நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்படியே ஒரு அழகான மேக் அவுட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மார்னிங் போல் தான் நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க. ஸோ அப்படியே பெட்ஷீட்லாம் அடுத்து அழகாக மடிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் உங்களை ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே தான்டா டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. ஒரு வாரம் அப்படியே கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ ஜெர்மன் ஊருக்கு போக வேண்டிய டைம். அவனுக்கும் டைம் ஆகிடுச்சில்ல, அவனை ஆஃபீஸ் எத்தனை நாள் லீவ் போட முடியும்? ஸோ அவன் அப்படி தான் ஊருக்கு வந்துட்டான். இப்போ அப்படி கிளம்ப வேண்டிய டைமில் ஸோ அவன் சிட்டிக்கு போகிறதுக்காக திங்ஸ் பேக் பண்ணுறான். உங்களுக்கா மனசே இல்லை மாமா. சொல்லுடி மாமா, சொல்லுடி பொண்டாட்டி. என்ன என் பொண்டாட்டிக்கு வேணும்? எனக்கு நீ தான் வேணும் மாமா. ஊருக்கு போய் தான் ஆகணுமா? ஏன் மாமா என்னையும் கூட கூப்பிட்டு போயிடும். இந்த ஒரு வாரம் நம்ம எப்படி இருந்தோம், என்னையும் கூப்பிட்டு போயிடும் மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஏய் என்னடி தனியாக போகிறேன்? அப்புறம் நீ என்னை விட்டு போகிறல்ல. ஏய் தனியாலாம் போகலடி, என் பிள்ளை உன் வயிற்றில் தானே இருப்பான். போ மாமா, இப்படிலாம் பேசாத. இன்னும் பிள்ளை ஒன்றும் இங்கே வரல. ஏய் என்ன இருந்தாலும் என்னோடது வயிற்றுக்குள்ளே தானடி இருக்குது. அது என்னன்னா வந்திருக்கோண்டி. சரி அப்புறம் பார்த்துக்கலாம். சரி கிளம்பிட்டோமா பொண்டாட்டி? திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். அம்மா அப்பா கிளம்பிட்டாங்க, கிளம்பவா? மாமா வேண்டாமே, இன்னும் ஒரு நாள் லீவ் கேட்கலாம், ஒரு வாரம். எனக்காக மாமா ப்ளீஸ் மாமா. நீ எப்போ வீட்டில் இதெல்லாம் சொல்ல போகிற? நம்ம இப்படியே ரகசியமாக லவ் பண்ணிருக்க போகிறோம்மா. வீட்டில் சொல்லு மாமா. சரி வா மாமா. எங்கே கூப்பிட்டு போகிற? சொல்லணும்னு சொன்னல, வா போகலாம். மாமா வேணாம் வேணாம் மாமா வேணாம். ஏய் வாடி, சொல்லாண்டி வாடி அப்படி சொல்லிட்டு ஜெர்மன் எங்கே போகிறானா நேரம் உங்களை கூப்பிட்டு வந்து ஹாலில் நிப்பாட்டுறான் உங்கள் அப்பா அம்மா. தென் அப்படி ஜெர்மன் அப்பா அம்மா பார்க்குறாங்க. டே ஜெர்மன் டைம் ஆகிடுச்சுடா, கிளம்பு. அப்பா ஒரு முக்கியமான விஷயம். சொல்கிறா, என்ன விஷயம்? ஜெர்மன் என்னப்பாச்சு அப்படின்னு வயனம்மா கேட்குறாங்க. வயன் இப்போ அப்படி தான் உண்மை நின்றுட்டுருக்கா. வயன் என்னாச்சுமா அப்படின்னு இப்போ அப்படி ஜெர்மன் அம்மா கேட்குறாங்க. அது மாமா சொல்லுங்க அப்படின்றீங்க. அம்மா ஒரு முக்கியமான விஷயமா அப்படின்னு ஜெர்மன் சொல்கிறாரு. இப்போ வயன் அம்மாக்கும் ஜெர்மன் அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல. தம்பி என்னப்பா என்ன விஷயம்? வயன் வேறு என்னமோ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. என்னப்பா அப்படின்னு வயன் அம்மா கேட்குறாங்க. ஆண்டி அவங்களுக்கே தெரியும் நான் வயனை கட்டிக்கிற மாதிரின்னு. அதே தட்டி நீங்களே சின்ன வயசுலேருந்து சொல்லிகிட்ருக்கீங்க. எனக்கும் 30 ஆகிடுச்சு, எனக்கும் 24 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அவளை எதுக்கு அப்படியே வச்சுட்ருக்கீங்க? நிறையா வாரம் பார்த்துருக்கீங்க, ஆனால் எனக்கு எதுவும் பிடிக்கல. நான் அவளை நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு நல்ல புருஷனாக அவளை நல்லா பார்த்துக்கிறத என்னை நீங்கள் நம்பி கொடுக்கலாம். நான் நல்ல பையன்தான், எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. எனக்கு வயனை எப்போ அவளை நான் பார்த்தனோ அப்போலேருந்தே நான் அவளை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்ன தெரில, வயன்கிட்ட இருக்கிற அந்த லவ் மற்ற எந்த பொண்ணுங்கள்கிட்டையும் வந்தது கிடையாது. வயன் மேலே வச்சுருக்க அவ்வளோ காதலை எனக்கு மட்டும்தான் தரணும், எனக்கு மட்டும்தான்டா அப்படின்னு என் இதயமே சொல்லிடுச்சு. என் இதயமே அவள்கிட்ட தான் எழுதி கொடுத்துருக்கேன். இப்போது உங்களோட சம்மதத்தோட உங்கள் பொண்ணை நான் கட்டிக்க விரும்புகிறேன். ஆனால் இப்போ எனக்கு வேலை இருக்குது, இப்போ என்னால் முடியாது. நீங்கள் குடும்பமாக சேர்ந்து எல்லாத்தையும் ஒரு நல்ல முடிவு பண்ணி ஒரு நல்ல முடிவாக எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் ஊருக்கு போகிறேன், அப்புறமா அடுத்தடி வரும்போது நல்ல முடிவாக எடுங்க. எடுத்துகிட்டு எனக்கும் உங்களோட மனசை வச்சு
என்னையும் அவளையும் சேர்த்து வைங்க. பிரிக்கணும் மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. ஏன்னா நான் அவளை ரொம்ப விரும்புகிறேன். அவள் இல்லைன்னா என்னால் சத்தியமாக வாழ முடியாது. வேறு ஒரு பொண்ணை நினச்சி கூட பார்க்க முடியாது அத்தை. எங்கள் அம்மாக்கே தெரியும் நான் என்ன எவ்வளோ விரும்புகிறேன்னு. ஆனால் அவங்க வெளியே சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க விருப்பம் அத்தை. நானும் அவளும் எப்போலேருந்து காதலிச்சிட்ருக்கோம். சொல்லப்போனால் வயனும் என்னை காதலிக்கிறான். அவளுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். அப்பயே மாமா மாமான்னு சொல்லி என்ன நல்லா விழ வச்சுட்டா அவள் வேலையில். இதுக்கப்புறம் நீங்களும் மாமாவும் முடிவு பண்ணிட்டு என்னன்னு சொல்லுங்க அத்தை. உங்களோட முடிவுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஜெமன் சொல்கிறாரு. இங்கே வயன் அம்மாக்கும் வயனோட அப்பாவுக்கும் ஒன்றும் புரியல. அவ்வளோ ஷாக்கில் இருக்காங்க. அவங்களும் இப்போ அப்படியே தம்பி என்னப்பா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜெமன் இன்னுமே நல்லா விலாவரியாக சொல்லிகிட்ருக்காரு. வயன் அப்படி பார்த்தாரு, அது எல்லாமே சொல்லிகிட்ருக்காரு. இப்போ தான் வயன் நமக்கு புரியுது. சரி வயனுக்கும் 24 ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு தள்ளி போட்டுட்டு, எனக்கும் உன்னை பிடிக்கும்பா அப்படின்ற மாதிரி வயனம்மா சொல்கிறாங்க. இப்போ வயனம்மா அப்படியே தான், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தான்ப்பா, நீ வயனை தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோ, என்னங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வயனம்மா கேட்குறாங்க. வயனப்பா யோசிக்கிறாரு. ஸோ ஜெமன் அப்படியே பார்க்குறான் வயனப்பாவே. இப்போ அப்படியே நம்ம வயனப்பா அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ அவர் சிரிப்புலேயே தெரிஞ்சிடுச்சு அவருக்கு ஓகேன்னு. இப்போ அப்படி தான் ஜெமன் பேரண்ட்ஸ்க்கும் ஹாப்பி தான். ஸோ அவங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வயனோட லவ்வும் ஜெமனோட லவ்வும் சேரட்டும்ன்ட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன மாலை டும் தான். ஸோ அப்புறம் என்ன ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். வயனுக்கும் ஜெமனுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ ஜெமன் ரொம்ப லவ்வபிளாக நம்ம வயனை ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ வயனுக்கு எது வேணும், எது பிடிக்கும், எது பிடிக்காது எல்லாத்தையும் அந்த சிட்டியில் அவளுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா வயன் வில்லேஜ் டவுன் அப்படி வாழ்ந்த பொண்ணு இல்லை, அவளுக்கு சிட்டி பற்றி அந்தளவுக்கு தெரியாதுல்ல. ஸோ எல்லாமே நம்ம ஜெமன் தான் எப்படி பண்ணணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஓரளவு ஓகே நம்ம வயன் வந்து கம்ஃபர்டபுளாக ஆகிட்டா சிட்டி கூட. ஸோ அப்படி தான் நம்ம ஜெமன் ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஒரு டென்ஷனாக வந்துட்டுருக்காரு. வயன் அப்படி தான், மாமா என்னாச்சு ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, டீ போட்டு கொண்டு வரவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. சும்மா டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துக்கிறாரு. ஸோ உங்களை அப்படி பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. நீங்கள் மாமா என்னாச்சு ஏன் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு வாங்கி கேட்குறா. வடாட்டி நான் ஒன்று சொல்லுவேன், நீ கோச்சிக்க மாட்டியே. என்ன மாமா நீ சொல்லு பார்த்துக்கலாம், நீ சொல்லு என்ன அப்படி சொல்லி நீங்கள் ஜிம்மனோட சீக்கை பிடிச்சி அப்படி கேட்குறீங்க. ஜிம்மன் அப்படி தான், வடாட்டி ஒரு வாரமாக நான் பிஸ்னஸ் ட்ரிப்பாக போகிறேன்டி, கொஞ்சம் போகிற வேலை இருக்குது, நான் போயிட்டு ஒரு வாரத்தில் வந்துடுவேன்டி அப்படின்னு ஜெமன் சொல்கிறாரு. நீங்கள் மாமா ஒரு வாரமா, ஒரு வாரம் உங்களை இல்லாமல் நான் பிரிஞ்சு வாழணுமா மாமா? என்ன மாமா சொல்கிற, இந்த மாதிரி நீ இருந்ததே கிடையாதே மாமா. ஏய் ஒரே ஒரு வாரம் தான்டி இருந்துக்கோயேன், நான் போயிட்டு வந்துடுறேன்டி, நான் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாதுடி, நான் உனக்கு வீடியோ கால் பண்ணுறேன், பேசிக்கலாம்டி. என்ன பண்ணுறது, ரொம்ப பெரிய மீட்டிங், அது இங்கே டீல் பண்ணால் நல்லா இருக்காது, நான் தாய்லாண்டு வரைக்கும் போகணுன்டி, ஒரு வாரமாக தான் ஆகும். நாங்கள் போய் ரீச் ஆகிட்டு அங்கே கம்ஃபர்டபுளாக ஆகி அப்புறம் மேலே இடத்துல பேசி வர்றதுக்கெல்லாம் லேட் ஆகும்டி, கிட்டத்தட்ட ஒரு வாரம் மேலேயே கூட ஆகும்டி. நான் வரேன், நான் சீக்கிரமாக வந்துடுவேன் போட்டாடி, நீ கவலைப்படாத, உனக்கு கால் பண்ணுறேண்ணா அப்படின்னு ஜெமன் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஓகேன்னு தான் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் நைட்டில் தூங்கவே இல்லை. ஜெமனை விட்டு பிரிஞ்சு ஒரு வாரம், அதுவும் நீங்கள் மார்னிங் ஏஞ்சா ஜெமன் கிளம்பிடுவார் தாய்லாண்டுக்கு. ஸோ நீங்கண்ணா ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. ஜெமனை நல்லா ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்கீங்க, ஜெமனும் நல்லா தூங்கிட்டுருக்காரு. ஒரு மார்னிங் டைம் போல், ரொம்ப ஏர்லியராக ஒரு 4 o'clock போல் ஜெமன் கிளம்பியிருக்காரு. நீங்கள் ஜெமனை பார்த்து, மாமா நீ போய் தான் ஆகணுமா மாமா, வேண்டாம் மாமா அப்படின்றீங்க. ஏய் போய் தாண்டி ஆகணும், இதெல்லாம் ஓகே தானடி சொன்னா, இன்றைக்கி என்னடி போகும்போது இப்படி சொல்லாதடி, கஷ்டமாக இருக்குல்ல. மாமா எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா. சரி போ நீ சாப்பிடு, என்ன உனக்கு சாப்பாடு நான் பேக் பண்ணிட்டேன், நீ போகிற வழியில் சாப்பிடு, நல்லபடியாக ஃப்ளைட்டில் போயிட்டு வா, எனக்கு நீ போனோடனே கால் பண்ணணும் சரியா. நீ அப்புறம் எனக்கு நீ சாப்பிட்டியா இல்லையா நான் கேட்பேன், கோச்சிக்காமல் எல்லாத்தையும் சொல்லணும் சரியா. நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே ஒரு வாரத்துக்கு மேலே நீ பிரிய போகிற. தாய்லாண்டு வரைக்கும் என்னம்மாம்மா உனக்கு வேலை? சரி போயிட்டு வரியா, சீக்கிரம் வரணும் என்ன. அப்புறம் எனக்கு கால் பண்ணு மறக்காமல் சரியா. நான் அத்தை மாமாவை இங்கே கூப்பிட்டு வந்துக்கிறேன், நீ பத்திரமா போயிட்டு பத்திரமா வா. அப்படி சொல்லிட்டு ஜிம்மனுக்கு அட்வைஸாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மன் சிரிச்சுக்கிட்டே, சரி ரொம்ப போதும், கால் பண்ணுறேண்ணா, அம்மா வருவாங்க,
இந்த கொஞ்ச நேரத்தில் வருவாங்கடி அப்படின்னு ஜிமன் சொல்கிறாரு. அப்படியே காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. பார்த்தா ஜிமனோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. இப்போ அப்படி தான் எல்லாருமே ஏர்போர்ட் போகிறாங்க. 3 பேர் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஜிமன் அப்படி செக்கிங்காக போயிட்டாரு. ஸோ ஜிமன் அப்படியே அங்கே லாஸ்ட்டாக செக்கிங் முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு அதோட நேரம் ஃப்ளைட் தான், வெளியெல்லாம் வர முடியாது. ஜிமன் அப்படியே செக்கிங்லாம் முடிச்சுட்டு பேக் எடுத்துகிட்டு அப்படியே பாய் சொல்கிறாரு. உங்களுக்கு நீங்கள் ஓடி போய் ஜிமனை ஹக் பண்ணிட்டு ஒரு சின்னதாக கிஸ் பண்ணிக்கிறீங்க நீங்களும் ஜிமனும். ஜிமன் அப்பா அம்மா பார்த்துட்டு அவங்க சிரிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ரொம்பவே ஜிமனை மிஸ் பண்ணுறீங்க. ஜிமன் அப்படியே சரி அழாதுண்ணா, சரி மாமா அது பத்திரமா போயிட்டு வா, சாப்பிட்டுட்டேன்னா எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுரு, ஓகேவா? சரி சரி போயிட்டு வா மாமா, லவ் யூ லாட்ஸ், போயிட்டு வா. பாருடா என் பொண்டாட்டி லவ் யூ லாட்ஸாக சொல்ல ஆரம்பிச்சிட்டா. என்ன நைட் ஆனால் நீ தானே சொல்லுவ, அதான் நான் இப்போ அதில் நிறையா வாங்கி வாங்கி நான் கற்றுக்கிட்டேன். சரி வந்தோடனே எல்லாம் பண்ணலாம் என்ன. ஓமாம்மா இப்போ கூட இதுதான் பேசுகிற பத்தியா. ஏய் அப்படி தாண்டி பேசுவேன், உன் மாமா பற்றி எனக்கு தெரியாதா? தெரியும், போ நீ கிளம்பு போ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமன் சிரிச்சுக்கிட்டே டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்படியே உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் ஹக் பண்ணிவிட்டு அவர் கிளம்பிட்டாரு. ஸோ அப்படி தான் ஜிமனோட ஃப்ளைட் போகுது. அது நேராக தாய்லாண்டுக்கு ரீச் ஆகும். ஸோ நீங்கள் அப்படியே தான் அந்த ஃப்ளைட்டே பார்க்குறீங்க. ஸோ அப்படி வீட்டுக்கு வரீங்க. வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது. ஜிமன் அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க. ஜிமன் அப்போ ஆஃபீஸ் மேட்ரு அந்த விஷயம்லாம் பார்த்துக்கிறாரு. ஜிமனோட நிறைய ஃபைல்ஸ்லாம் வரும்ல ஜிமனுக்குன்னு. ஸோ அது எல்லாமே நம்ம ஜிமன் அப்போ ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே நீங்கள் ஜிமனோட அம்மா தென் நீங்கள் 2 பேரும் தான் இந்த வீட்டில் இருக்கீங்க. மேட்லாம் யாரும் கிடையாது. ஸோ அப்படி தான் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்படி ஜிமன் நைட் போல் ஏய் பொண்டாட்டி ரெடி பண்ணுற சாப்பிட்டியா அப்படி ஜிமன் கேட்குறாரு. நீங்கள் சாப்பிட்டேம்மாம்மா. அம்மா அப்பாலாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்டி இங்கே இருக்க சொல்லலாம்ல, தனியாக தூங்குவியா? இல்லை நான் வீட்டில் தனியாக தூங்கி பழகிட்டேன். அம்மா அப்பா அவனா வயலுக்கு போயிடுவாங்க. நைட்டில் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அது இதுன்னு போயிடுவாங்க. அப்போது நான் தூங்கி பழகிட்டேன் மாமா. சரி சொல்லு நீ சாப்பிட்டியா? சாப்பிட போகிறேன்டி. மாமா மணி என்ன 11 ஆகுதுல்ல, சாப்பிட வேண்டியதானே? சரி சாப்பிட்றேன்டி, சாப்பிட்றேன். நீ சாப்பிட்டல அது போதும். சரி ஒரு கிஸ் கொடு. மாமா இப்படியே வா. கொடு. வேணாம்ண்ணே. ஏய் கொடுண்ணா. என்ன மாமா ஃபோனில் இப்படி? நான் அப்படி சீக்க காட்டுறேன், அப்படி கிஸ் பண்ணு அப்படி சொல்லிட்டு ஜிமன் அப்படி தான் கிட்ட வராரு ஃபோன் கிட்ட. மாமா என்ன மாமா இதெல்லாம்? ஏய் குட்ரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னா இப்படி தாண்டி இருக்கும். குட்ரி ஓ மாமா நீ வந்துடுவல்ல ஒரு வாரத்தில்? வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு ஜிமன் அப்படி தான் அவர் சீக்ஸை காட்டுறாரு. டக்குன்னு திரும்பிடுறாரு. அதுதான் அவர் லிப்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணிடுறாரு கேமரா முன்னாடி. இப்போ அவர் லிப்ஸ் இருக்கு. நீங்கள் மாமா போ மாமா, நீ போங்க வேலை காட்டுற, போ நீ ரொம்ப போங்க பண்ணுற, போ மாமா. ஏய் என்ன போ, லிப்ஸில் வேலை கொடுத்தா என்ன போ, நீ ரொம்ப ரொம்ப நாட்டி. நான் ஃபோனை வைக்கிறேன் போ மாமா, ரொம்ப இது விளையாடுற போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிடுறீங்க. ஜிமன் அப்படி ஏய் ஃபோனை வச்சுட்டாளா? என் பொண்டாட்டி தான் வருட்டா, வரண்டி சீக்கிரமா அப்படி சொல்லிட்டு ஜிமன் அப்படி தான் ஃபோனை வச்சுட்டாரு. ஸோ அப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. ஸோ அப்படி 1 வீக்கில் முடியுது. ஆனால் ஜிமன் ஒரு 4 டேஸாக உங்ககிட்ட பேசவே இல்லை. உங்களுக்குமே நீங்கள் எவ்வளோ மெசேஜ் போடுறீங்க, ஆனால் ஜிமன் கிட்டேருந்து ஒரு ரிப்ளை வரல. ஸோ இப்படி 1 வீக் முடிஞ்சு 1 வீக் 3 டேஸ் மேலே ஆகிடுச்சு. இப்படி தான் நீங்கள் நைட் டைம் போல் ஜிமன் வருவார்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் ஒரு காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. நீங்கண்ணா அப்படி தான் உட்காந்துட்ருக்கீங்க. லைக் நீங்கள் என்ன வேர் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு சாரி வேர் பண்ணியிருக்கீங்க. ஜிமன் உங்களுக்காக ஆசாசியாக எடுத்து கொடுத்துருப்பாரு. நீங்கள் எதார்த்தமாக தான் போட்டுட்டு இப்போ சும்மா லைட்டாக மேக்கப்பில் போட்டு பூலாம் வச்சுட்டு அப்படி இருப்பீங்க. பார்த்தா ஜிமன் தான் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஜிம்மனை பார்த்து செம்மையாக முறைக்கிறீங்க. கதவே திறக்கலை, ஒரு சைடு டோரே திறக்காமல் நிற்கிறீங்க. ஜிமன் அப்படியே ஏய் டாடி எப்படி இருக்கா? பேச மாட்டேன் போட மாமா அப்படி சொல்லிட்டு அந்த கதவு மேலே சாஞ்சிக்கிறீங்க. ஜிமன் அப்படி தான் ஏய் அகுரு டயர்டாக வந்திருக்கடி, ஆடி தூங்கலாம், ஆடி உனக்காக தான் ஓடி வந்திருக்கேன். ஓடி வந்திருக்கியா? எப்போ சொன்னேனே? 1 வாரம் சொன்னேன். இப்போ 1 வாரம் 3 நாள் ஆயிடுச்சு. என்னம்மாம்மா நான் அவ்வளோ மெசேஜ் போட்டேன், ஒரு மெசேஜ் கூட நீ ரிப்ளை பண்ணு தெரியுமா? எதுக்குமே ப்ளூடிக் வரல. ஏன் வரல சொல்லு, எனக்கு தெரியாது. நீ ரீசன் சொல்லிட்டு தான் உள்ளே போகணும். ஏய் முக்கியமான மீட்டிங் தான் சொன்னலடி, அப்புறம் நிறைய வேலை இருந்துச்சு. உனக்கு இருக்கும் எப்படி இருக்கும்? எனக்கு கால் பண்ணும்போது ஒரு பொண்ணோட குரலை கேட்டுருச்சு.
அதான் நீ அவ கூட தானே பேசிகிட்டு இருக்க, அந்த லியா கூட தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜிம்மன் அப்படி தான். ஏய் அவ்வளோ ஒரு ஆளா? அவ்வளோ ஒரு ஆளாடி, அவளெல்லாம் கூட சண்டை போட்டுட்ருக்கா. அவளெல்லாம் உன் கால் தூசி கூட வரமாட்டா. அவளெல்லாம் கணக்கில் எடுத்துக்காத சரியா? சரி நகரு, புருஷன் ரொம்ப டயர்டாக இருக்குண்டி, நகர்றி. முடியாது, கதை திறக்க மாட்டேன், நீ வெளியே தூங்கு போ, உனக்கு எனக்கு எதுவும் கிடையாது. ஏய் எதுவும் கிடையாது சொல்கிறாதுடி, சத்தியமாக முடியாது. 1.5 வாரம் கண்ட்ரோலே பண்ண முடியல, வந்துட்டேன்டி. சரி நகருவா, சம்பவம் பண்ணலாம். அப்படியே ஜிம்மன் உங்களை ஹக் பண்ணலான்னு வராரு. அப்போ தான் உங்களை பார்க்குறாரு. ஜிம்மன் வாங்கி கொடுத்த சாரி. ஸோ அவர் உங்களுக்காகவே இந்த அவரோட சிட்டியில் வந்து உங்களுக்காக அழகாக ஸ்டிச் பண்ணி உங்களுக்குன்னே பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண மாதிரியே ஒரு சாரி வாங்கியிருப்பார். அதுதான் போட்டு இவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஜிம்மன் பார்த்துக்கிட்டு, ஏய் இது நான் வாங்கி கொடுத்த புடவல்ல, பரவாயில்லையே நல்லா தான் இருக்கா, அப்படி நல்லா குல்ஃபி மாதிரி. பொண்டாட்டினா பொண்டாட்டி தான், ஸ்ட்ரக்சரில் வேறு லெவலில் இருக்கே பொண்டாட்டி. அதுவும் இந்த இடுப்பு பகுதி நல்லா இன் பண்ணி வச்சுருக்கடி. ஏய் பர்ஃபெக்ட் மாமா, இப்படி தான் பேசுவியா? உனக்கு எதுவுமே கிடையாது இன்னைக்கு சரியா? நீ பண்ண வேலைக்கு தான் பனிஷ்மெண்ட் போ. ஏய் இங்கே பாரு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் மாமாவோட பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியும்ல? ஆமாம், இதை பண்ணி பண்ணி என்னை தோக்கடிச்சிருவல்ல? முடியாது, இன்னைக்கு ஒன்று நான் அலோவே பண்ண மாட்டேன். ஏய் என்னோட அலோவ் பண்ணுறது அலோவ் பண்ணுற பாரு அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் வராரு. ஏய் என்ன மாமா பண்ணுற? சரி வா உள்ள வா. இந்த பேக் என்ன அப்பனா எடுப்பான்? எதுக்கு இப்போ எங்கள் அப்பாலாம் இழுக்கிற மாமா? இழுப்பேன்டி, இழுப்பேன். அப்பனை இழுப்பேன், அம்மா இழுப்பேன், தம்பி இழுப்பேன், எல்லாரையும் இழுப்பேன். அப்போ நான் உங்கள் அப்பா அம்மா இழுக்கவா? ஏய் நீ ஏன்டி இழுக்கிறா? அவங்க என்ன பெற்றவங்கடி, பெற்றவங்க. அப்போ எங்கள் அம்மா அப்பா வந்துட்டும் செஞ்சாங்களா என்ன? ஆமாண்டி ஒரு செஞ்சுருக்காங்க, செதுக்க வச்ச சலடி நீ. மாமா உனக்கு ஒரு அளவு தான் மரியாதை, போ மாமா உள்ள அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனை அனுப்பிடுறீங்க. ஜிம்மன் அப்படி தான் அப்படியே உங்கள் கூட சின்னதாக ஒரு ஃபைட் சீன் லைக் கான்வர்சேஷன்லேயே இப்படி சண்டை போட்டுக்கிட்டு அப்படி உள்ளே போகிறாரு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே. அப்போ தான் பார்க்குறாரு வீடியோ ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி தான் ஜிம்மனை உள்ளே கூட்டு வந்து, மாமா வீடு எப்படி இருக்கு? நீ போகும்போது அதாவது நீ எப்போ நீ தாய்லாண்டுக்கு போனியோ ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சா? நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இந்த ஒரு வாரத்தில் இவ்வளோ அழகாக பண்ணிட்டேன்ல? நல்லா தாண்டி இருக்கு. ஆமாம் கல்யாண ஃபோட்டோ வந்துருச்சா? அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் போய் பார்க்குறாரு. ஸோ அவங்க பெரிய ஃப்ரேமாக உங்களோட கல்யாண ஃபோட்டோ தான் இருக்குது. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஜிம்மன் அப்படியே இதை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜிம்மனை போய் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, அவனை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? அவங்ககிட்டேருந்து கால் மெசேஜ் எதுவுமே வரல. அத்தையும் கால் பண்ணாங்க, மாமாவும் கால் பண்ணாங்க, அப்புறம் எங்கள் அப்பா அம்மா பயந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணாங்க. நீ ஆனால் ஃபோன் எடுக்கல. சரி நீ வந்துடுவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு நீங்கள் அழுகிற மாதிரி போகிறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை பிடிச்சிட்டு, ஏய் ஏன்டி அழற? அதான் வந்துட்டல, அப்புறம் என்ன? சரி வா நமக்கு போகலாமா? முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, வந்த உடனே ஆரம்பிக்காத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மனும் சரி சரி அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் அப்படி தான் போகிறாரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜிம்மனுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு சம்திங் கையில் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஜிம்மன் பார்க்குறாரு. ஏய் என்னடி அது? அது அது ஒன்றும் இல்லை மாமா. ஏய் வடடி காட்டு என்கிட்ட. நீ குளிச்சிட்டியா? ட்ரெஸ் போடு முதல்ல. ஏய் காட்டுண்ணா, அப்புறம் நடக்கிறதே வேற. மாமா நீ ட்ரெஸ் போட்டு வா உனக்கு காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வர இரு அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் என்ன பண்ணுறாருனா அவர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படியே ஒரு பார்க்குறாரு உங்களை. நீங்கள் ஜிம்மனை பார்த்து ரொம்ப பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜிம்மன் அப்படி தான், என்னடி நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி அந்த லைட்டாக கலர் ஏறின மாதிரி இருக்கே, என்ன அதிசயம்? என்ன அதிசயமா? இதை பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க. அது ஆக்சுவலி ப்ரெக்னன்சி கிட்டு. ஸோ அதில் டபுள் கோடு இருக்குது, பாசிட்டிவ்னு இருக்குது. ஜிம்மன் பார்க்குறாரு. ஸோ அவ்வளோதான் மனுஷன் அப்படியே கண்ணு கலங்கிட்டு தேங்கி நின்று அப்படிங்கள பார்க்குறாரு. நீங்கள் என்ன மாமா இதுக்கே சர்ப்ரைஸ் ஆகிட்டியா? நம்ம செக்கப் நாளைக்கு போகலாம் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் பொண்டாட்டி என்னடி சொல்கிற? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாடி அப்படி ஜிம்மன் கேட்குறாரு. ஆமாம் மாமா, எனக்கு தெரிஞ்சு இது ட்வின்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்துச்சா, அதான் மேபி ட்வின்ஸாக இருக்கலாம். ஒன்றுக்கு 2 குழந்த. உனக்கு போதுமா மாமா? ஏய்
பொண்டாட்டி என்னடி சொல்கிற? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? உண்மை சொல்கிறி? ஃப்ராங்க்லாம் இல்லைல்ல? ஃப்ராங்காக தானே சொல்கிறா? உண்மையாகவே நான் போயிட்டேனாடி? ஐயோ மாமா, இதில் யாராவது விளையாடுவாங்களா? உண்மையாகவே நீ அப்பாவாயிட்ட? நான் அம்மாவாயிட்டு மாமா. இன்னைக்கு மார்னிங் தான் செக் பண்ணேன். நான் 2 தாட்டி செக் பண்ணி இதுதான் டபுள் கோடு வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஃபஸ்ட்டு செக்கப் பண்ணதில் பார்த்தேன், அதுலேயே டபுள் கோடு வந்துருச்சு. அதான் ஏந்தா பாரு அதையும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் காட்டுறீங்க ரெண்டுத்தையும். ஜிமன் பார்க்குறாரு. எப்படி கிடச்சிது உனக்கு? ஆர்டர் பண்ண மாமா, உடனே டெலிவரி பண்ணிட்டாங்க. எப்படி இருக்குது சொல்லு மாமா. ஹாப்பியா? நீ அப்பாவாயிட்டல்ல? என்னடி வந்த உடனே வா? எப்படி என்ன நீ வருஷம் வருஷம் வந்து ஏதாவது எனக்கு சிலமசம் பண்ணிட்டு போவ. நானும் அதுக்கு எதுக்கும் நான் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதுவுமே நான் பண்ண மாட்டேன். அப்படியே விட்டுட்டோம்ல, அதான் பாப்பா வந்துட்டா. நீ சொல்லிகிட்டே இருப்பல உன்னை தனியாக விட்டு போகல, பாப்பாவுக்கு உன்னை கூட தான் விட்டுட்டு போகிறேன்னு. பார்த்தியா, 1க்கு 2 பாப்பா என் வயிற்றுல இருக்கா. நம்ம நாளைக்கு செக் பண்ணிட்டு வந்துடலாம் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மனுக்கு செம்ம ஹாப்பி. உங்களை பிடிச்சி அப்படியே சுற்றிட்டு இருக்காரு. அம்மா அப்பாவுக்கு அத்தை மாமாக்கள் தெரியுமாடி? தெரியாது. உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சேன். நான் இன்றைக்கி மார்னிங் தானே செக் பண்ண சொன்னேன். அப்போ அம்மா வந்திருப்பாங்களேடி? அவங்க இருந்தாங்க தான், நான் காமிச்சிக்கல. அடி பாவி, அவங்களுக்கு முதல்ல சொல்லுடி அப்படி சொல்லிட்டு ஜெமன் அப்படி தான் கால் பண்ணுறாரு. நீங்கள் சிரிச்சிட்டு ஹாப்பியாக இருக்கீங்க. உங்களோட அப்பா அம்மாவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. ஜெமன் அவரோட அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாரு. ரொம்பவே ஹாப்பியாக போகுது அந்த மூமெண்ட்ஸ். ஜெமன் அப்படியே உங்கள் வயிற்று ரப் பண்ணிக்கிட்டு, என்னடி வந்தோடனே எனக்கு அப்பா பெரிய டெஸ்ட்டு கொடுத்துட்டா? பரவாயில்லடி, உனக்கு 2 பிள்ளைனா ஒன்று மாதிரி ஒன்று என்ன மாதிரி செமடி செம. நான் உழைச்ச உழைப்புக்கு தாண்டி இதெல்லாம். போமாம்மா, நானும் இதுக்கு உழைச்சிருக்கேன், அது தெரிஞ்சுக்கோ. சரி சரி. இப்போ ஜிம்மன் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் வயத்தை ரப் பண்ணிக்கிட்டே, 2 பாப்பா என்ன பண்ணிகிட்ருக்கீங்கல்ல? நான் தான் உங்கள் அப்பா பேசிகிட்ருக்கேன். ஜெமன் பாக் ஜெமன், நான் உங்கள் அம்மாவை இன்றைக்கி முடியலான்னு நினச்சான். இன்றைக்கி வந்து நல்லா அவ்வளோ சம்பவம் பண்ணலான்னு நினச்சான். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. அப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு தங்கச்சி பாப்பாலாம் பெற்று கொடுக்குறேன்னா அப்பா எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். அம்மா கோஆப்ரேட் பண்ணான்னு வச்சுக்கோயா, நான் பெற்று கொடுக்குறேன்னா அப்படின்ற மாதிரி ஜிம்மன் உண்மை பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஜிம்மன் மண்டியில் அடிச்சுட்டு, மாமா அந்த குழந்தைகிட்ட போய் என்ன பேசிகிட்டு இருக்க லூசானி? அதுங்களுக்கு என்ன தெரியும்? இப்போவே இந்த வயசுலேயும் அதுங்களுக்கு இப்படி சொல்லி தந்தா பெருசானா அது என்ன பண்ணும்? ஜென்ரேஷன்லாம் மாறுதுடி. இப்போது ஒரு 1வது படிக்கிற பிள்ளைகிட்ட போய் கேளலாம், எல்லாம் சொல்லும். பயாலஜி அதுக்கு ஃபுல்லாக கரைச்சி குடித்த மாதிரி சொல்லும். மாமா அது ஒன்றை மாதிரி பர்ஃபெக்டாக இருந்தால் தான் மட்டும்தான் சொல்லும். என் பிள்ளைங்க அந்த மாதிரிலாம் நான் வளர்க்க மாட்டேன். அப்போ நான் பர்ஃபெக்டுன்றேன்? மாமா எதுக்கு இப்போ கிட்ட வர? வாடி பண்ணலாம். மாமா பாப்பா இருக்காங்க. அது இருக்கிறனால தாண்டி அமைதியாக இருக்கா. இல்லைன்னு வச்சுக்கோயா, எனக்கு ஒன்று முடிக்கலான்னு தான் வந்தேன். நீ பண்ணல வெளியா, அப்போயும் பண்ண முடியலான்னு நினச்சான். இந்த சாரியில் வேறு செம்மையாந்தியா ஆனால் அதுக்குள்ளே நம்ம குழந்தைங்க வந்துடுச்சு. பரவாயில்லடி, இதுங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அவனை விட மாட்டேன்டி. மற்ற பிள்ளைகளுக்கு வச்சு செய்வான். டெய்லியும் 4 தட்டி 5 தட்டி தான் அப்படின்னு ஜிம்மன் டர்ட்டியாக பேசிகிட்டு இருக்காரு. மாமா டர்ட்டியாக பேசுறது மாதிரி நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் என்ன பண்ணுறான்னா அப்படி உங்கள் காலை பிடிச்சி விடுறாரு, அதை அழுத்தி விட்டுட்டுருக்காரு. நீங்கள் மாமா வேணாம், சும்மாரு, 2 பிள்ளையும் வயிற்றில் சுமக்கிற, 2 பிள்ளைக்கும் நிற்கிறதுக்கு தெம்பு வேணாம், கம்முனுடி அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் அப்படி தான் உங்களை ரொம்ப அக்கறையாக பார்த்துட்ருக்காரு வர. ஸோ இந்த விஷயம் உங்கள் அம்மா அப்பாக்கெலாம் தெரிய வந்ததுனால அவங்களும் சிட்டிக்கு வந்து உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க உங்கள் அம்மா. ஸோ உங்கள் அப்பா வயலில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தனியாக இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. உங்கள் தம்பியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் அவங்களுக்கு, அவனால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இப்படி தான் டேஸஸ் போகுது. ஸோ உங்களுக்கு ஃபைனலி அழகாக பாப்பாவும் தென் உங்கள் பையனும் பிறக்கிறாங்க. ஸோ ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நீங்களுமே 2 பாப்பாவை வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இப்படி தான் உங்களோட லவ்வபிளான டேஸ் போகுது. ஜிம்மனோட லவ் இன்னுமே உங்கள் மேலே குறையில. அந்த அப்சர்ஷன் இருக்கும்ல, ஸோ அது கூட ஜிம்மனுக்கு 1% குறையில. எப்போ உங்களை பார்த்தானோ அன்னையிலேருந்து இது வரைக்கும் அந்த அப்சர்ஷன்ன்றது ஜிம்மனுக்கு 1% கூட குறையில. அவ்வளோ அழகாக அவங்க மேலே அப்சர்ஷன் வச்சுருக்கான். ஸோ லவ்வபிள் அப்சர்ஷன் தான் சொல்லணுமே. ஸோ
ஜெமன் ரொம்பவே உங்களை கேரிங்கோட பார்த்துக்கிறான். ஸோ குழந்தைங்களையும் தான் ஒரு நல்ல அப்பாவாக ஜெமன் இருக்காரு. ஸோ இப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. அப்புறம் பசங்களும் ஸ்கூலுக்குலாம் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க. ஸோ இப்படி தாண்டா உங்கள் டேஸஸ் போகுது. இதோட இந்த அப்சஸ் வித் மொற பொண்ணு முடிச்சுக்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு நான் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். தென் கமெண்ட்டும் பண்ணுங்கள். யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. தென் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தென் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். லைக்கும் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? தென் இன்ஸ்டா ஐடி இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணலன்னா ஓகே ஆமஸ். தென் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஆமஸ். ஸோ நாளைக்கு நம்ம ஜெக்கேவோட ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ அதுவும் பர்த்டே ரெக்வஸ்ட் தான். ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு தென் நெக்ஸ்ட் வீக் நம்ம ஒன் ஷாட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம டேவோட டிவோர்ஸ் சேஞ்சஸ் இன்டு லவ்வும் அதோட ஃபைனல் பார்ட்டும் தென் சுகாவோட முட்டுச்செடியில் பூத்த காதல் அந்த கதையும் பார்த்துடலாம். ஸோ அதோட ஃபைனல் பார்ட் மட்டும் தான் இருக்கும். அதாவது நம்ம டேக்கும் தென் சுகாவுக்கும் ஒரு ஃபைனல் பார்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் நிறைய ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் அவுட் பண்ணி எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ மேபி எனக்கு ரொம்ப டைம் நிறையவே கிடச்சுன்னா நம்ம டெய்லியுமே ரெகுலராக ஒன் ஷாட்ஸ் பார்க்கலாம். பட் ஆனால் என்ன இந்த டைம் பிரச்சனை தான். டைமே கிடைக்க மாட்டேங்குது. இல்லைனா நம்ம எப்பயும் போல் ஏப்ரல் மேலாம் நம்ம டெய்லி ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு இருந்தோம்ல அது போலே போடலாம். பட் ஆனால் டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஓகே மிஸ் நமக்கு நிறைய லாங் பிரேக் எனக்கு விட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து ரெகுலராக டெய்லி வீடியோஸ் போடுறேன். ஸோ ஓகேவா? எனக்கும் வீடியோ போகணுன்னு தான் ஆசையாக இருக்குது. பட் அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ எனக்கு லீவ் கிடச்சி அதில் வீடியோ போட்டுருவேன் நான் என்ன இருந்தாலும். பட் ஆனால் இருந்தாலும் என்னை நீங்கள் பூஸ்டப் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் உங்கள் லைக்ஸையும் தென் உங்கள் கமெண்ட்டையும் தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கறது மூலிமா தான் என்னால் நெக்ஸ்ட் வீடியோ போடலாமா வேணாமான்றது எனக்கு தோணும். ஸோ நீங்கள் இது என்ன வேணால் நினச்சிக்கலாம். பட் ஆனால் எனக்கு இதுதான் மெயினே. ஸோ அதனால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க. ஏன்னா நம்ம நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சேனல் போயிட்டு இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம இந்த நியூ பிகினிங்கை நல்லபடியாக கொண்டு போகணும்ல. ஸோ அதனால தான் மிஸ். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே மிஸ். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. டாடா பாய். நாளைக்கு ஜேகே ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். பாய்.